அனைவருக்கும் வணக்கம். தமிழ் மரபு அறக்கட்டளை பன்னாட்டு அமைப்பு நடத்தும் இணையவழி உரைத்தொடர் நிகழ்ச்சியில் தொடர்ந்து இந்த கொரோனா காலகட்டத்தில் பல்வேறு 200 நிகழ்ச்சிகளுக்கு மேலாக நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். அதன் தொடர்ச்சியாக பல்வேறு தரப்பில் தமிழ் மரபு, தொல்லியல் மற்றும் கல்வெட்டு பயிற்சி, பல்வேறு சமூகம் சார்ந்த தலைப்புகள் மற்றும் பெண்ணியம், மாற்றுப்பாலினம் மற்றும் இது மாதிரி நம்ம இப்போ மக்களுக்கு பயனுள்ள பல தலைப்புகளில் நம்ம ஒரு உரைத்தொடர் நிகழ்ச்சிகள் நடத்தியிருக்கோம் இணையவழியில. அதன் தொடர்ச்சியாக இன்றைய நிகழ்ச்சியாக எம்ஜிஆர் என்ற தலைப்பில் டாக்டர் ரா கண்ணன் அவர்கள் சூடானிலிருந்து மூத்த அரசியல் ஆலோசகர், ஐக்கிய நாடுகள் சபையிலிருந்து இன்று சிறப்புரையாற்ற இருக்கிறார். அவரையும் அன்போடு தமிழ் மரபு அறக்கட்டளை சார்பாக வருக என வரவேற்று உலகின் பல்வேறு நாடுகளிலிருந்து இந்த நிகழ்ச்சியை நேரலையில் கண்டு கொண்டிருக்கும் தமிழ் நெஞ்சங்களுக்கும் முகநூல் நேரலை மூலமாக பார்த்து கொண்டு இருக்கும் அனைத்து தமிழ் உள்ளங்களையும் தமிழ் மரபு அறக்கட்டளை சார்பாக இந்த ஜூம் வழி இணைந்திருக்கும் அனைத்து நண்பர்களையும் வருக என வரவேற்று இந்த இனிய நிகழ்ச்சியை இன்று ஆரம்பிக்கிறோம். தமிழ் மரபு அறக்கட்டளை பன்னாட்டு அமைப்பின் நிறுவனரும் தலைவருமான திருமிகு முனைவர் சுபாஷினி கனகரத்னம் அவர்களை நோக்க உரையாற்ற அன்போடு அழைக்கிறேன். நன்றி விவேக். இன்று ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சியை அனைவரும் காண இருக்கின்றோம். அதாவது தமிழ் மரபு அறக்கட்டளையின் இந்த ஜூம் வழி உயராய்வு உரை தொடரில் கலந்து கொள்ள வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும், குறிப்பாக உரையாற்ற வந்திருக்கின்ற டாக்டர் கண்ணன் அவர்களுக்கும் மற்றும் இந்த உரையை உலகம் முழுவதில் இருந்து இணையம் வழியாக பார்த்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் தமிழ் மரபு அறக்கட்டளையின் இனிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதாவது எம்ஜிஆர் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை தமிழக அரசியல் மட்டுமல்லாமல் தமிழக கலை உலகத்தையும் மிக நீண்ட காலமாக ஆக்கிரமித்துக் கொண்டிருந்தவர் என்று கூறலாம். ஏறக்குறைய 3 முறை தமிழகத்தின் முதலமைச்சராக பதவி வகித்தவர். 24 டிசம்பர் 1987ஆம் ஆண்டு அவர் மறைந்தார். அவருடைய மறைவு பலருக்கும் நினைத்து பார்க்க முடியாத வகையான வேதனையை அளித்த ஒரு நிகழ்வு என்று கூறலாம். ஆக 24ஆம் தேதி இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்யலாம் என்று நினைத்திருந்தாலும் கிறிஸ்துமஸ் வருவதால், ஏராளமான நண்பர்கள் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்களில் இருப்பதால், அதற்கு சில நாட்களுக்கு முன்பாக இந்த நிகழ்ச்சியை நாம் ஏற்பாடு செய்வதன் வழி மிகச்சிறந்த ஆளுமையாக தமிழக மக்களின் உள்ளத்தில் என்றும் நிலைத்திருக்கின்ற எம்ஜிஆர் அவர்களை பற்றிய சிந்தனைகளை நாம் மீண்டும் சிந்தித்து பார்க்கும் வகையில் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்றோம். திரைப்படம் என்று எடுத்துக்கொண்டால் பலருக்கும் அறிந்தவராக நூற்றுக்கணக்கான படங்கள், திரைப்படங்கள் என்ற வகையில் பலரது உள்ளங்களை ஆட்சி செய்பவர். எங்களை போன்ற காலத்தில், அதாவது பிற்காலத்தில் வந்த எங்கள் வயதை ஒத்தவர்களுக்கு கூட எம்ஜிஆர் படங்கள் என்றால் அவ்வளவு ஆர்வம் இருக்கும் வகையில் அவருடைய படங்கள், அவருடைய கலைப்படைப்புகள் என்று இருக்கின்றன. தமிழகம் மட்டுமல்லாமல் உலகின் பல பகுதிகளிலும் அவருடைய ஆர்வலர்கள் இருக்கின்றார்கள், அவருடைய ஃபாலோவர்ஸ் இருக்கின்றார்கள். இன்று கூட மலேசியாவிற்கு சென்றால் அவரை போல உடை பாவனைகள் செய்து கொண்டு கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய எம்ஜிஆர் ரசிகர்கள் இருக்கின்றார்கள். ஆக தொடர்ந்து இந்த காலத்திலும் கூட இருக்கின்றார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். ஆக கலைத்துறை என்பது ஒரு பகுதி. அவருடைய சமூக நடவடிக்கைகள், அரசியல் நடவடிக்கைகள் என்று பார்க்கும் பொழுது அதனை நாம் ஒதுக்கிவிட முடியாது. குறிப்பாக அவர் தமிழகத்தின் முதலமைச்சராக பணியாற்றி இருக்கின்றார் என்பது மிகப்பெரிய ஒரு விஷயமாக, நாம் ஒதுக்க முடியாத ஒரு முக்கிய விஷயமாக நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியிருக்கின்றது. சத்துணவு திட்டம் என்பது அவருடைய மிக முக்கியமான, எல்லோராலும் ஒதுக்க முடியாத ஒரு மிக முக்கியமான திட்டமாகவும் அமைகின்றது. ஆக இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அவருடைய ஆட்சி காலத்தில் செய்யப்பட்ட பல நலத்திட்டங்கள் பற்றியும் நாம் தொடர்ந்து பேசிக்கொண்டே போகலாம். ஆக தமிழக அரசியல் பகுதி, தமிழக கலை வாழ்வியல் பகுதி என்ற எல்லா பரிமாணங்களிலும் மிக முக்கிய ஆளுமையாக இவர் திகழ்கின்றார். அவரை பற்றி பேச வைப்பது என்றால் யாரை அழைத்து பேச வைப்பது, அல்லது மிகச்சிறந்த வகையில் அவரை பற்றி வரலாற்று ரீதியாக, ஆய்வு ரீதியாக தெரிவிக்கக்கூடிய வகையில் எப்படி அதனை சாத்தியப்படுத்துவது என்று யோசித்த போதுதான் எங்களுக்கு டாக்டர் இரா கண்ணன் அவர்கள் பற்றிய தகவல் கிடைத்து அவரை அறிமுகம் செய்து கொண்டோம். டாக்டர் இரா கண்ணன் அவர்கள் தமிழகத்தில் பிறந்தவர். தற்சமயம் சூடானில் அவர் மூத்த அரசியல் ஆலோசகராக ஐக்கிய நாடுகள் சபையில் பணியாற்றி கொண்டிருக்கின்றார். மிகுந்த அரசியல் அனுபவம் மிக்கவர், பல நாடுகளில் பணியாற்றியவர் என்ற கூடுதல் சிறப்பும் அவருக்கு உண்டு. அதாவது அண்ணாவை பற்றியும் மற்றும் எம்ஜிஆர் பற்றியும் அவர் எழுதிய நூல்கள் பெங்குவின் பதிப்பகத்தால் அச்சிடப்பட்டிருக்கின்றன, இந்த ஆங்கில நூல்கள். இந்த நிகழ்ச்சியில் அவர் நமக்கு ஏராளமான பல செய்திகளை நமக்கு வழங்குவார் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம்.
இந்த நினைவு நாளில் எம்ஜிஆர் அவர்களது நினைவு நாளை சிறப்பிக்கும் வகையில் நடைபெறுகின்ற இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்திருக்க உங்கள் அனைவருக்கும் மீண்டும் எனது நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இறுதியில் நிறைய நேரங்கள் இருக்கின்றன. நீங்கள் கலந்துரையாடல் பகுதியிலும் கலந்து கொண்டு நல்ல கேள்விகளை கேட்டு நல்ல பதில்களை பெற்று கலந்துரையாடலை ஆக்கப்பூர்வமாக ஆக்கிக் கொள்ளலாம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி மேடம். நோக்க உரையாற்றிய ஜெர்மனியிலிருந்து நோக்க உரையாற்றிய தமிழ் மரபு அறக்கட்டளை நிறுவனர் மற்றும் தலைவருமான முனைவர் க. சுபாஷினி அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். அடுத்ததாக இன்றைய சிறப்பு விருந்தினர் திரு ஆர். கண்ணன் அவர்களை பற்றிய ஒரு சிறு அறிமுகம். எம்ஜிஆர் எ லைஃப் என்ற புத்தகத்தையும் CN அண்ணாதுரை தி லைஃப் அண்ட் த டைம்ஸ் ஆஃப் CN அண்ணாதுரை என்ற இரு புத்தகங்களை பெண்குயின் பதிப்பகத்தாரால் 2010ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டிருக்கின்றது. இவர் ஐக்கிய நாடுகள் சபையின் மூத்த அரசியல் ஆலோசகராக சூடானில் தற்போது பணியாற்றி கொண்டிருக்கின்றார். 3 கண்டங்களில் பல்வேறு ஐநா கூட்டு சபையின் சார்பாக பல்வேறு திட்டங்களில் பல்வேறு நலத்திட்டங்களில் பணியாற்றி அனுபவம் வாய்ந்த அனுபவத்துக்கு சொந்தக்காரர். அகில இந்திய வானொலியிலும் செய்தி வாசிப்பாளராக மற்றும் சட்டம் பயின்றிருக்கிறார். ஜார்ஜியாவில் இன்டர்நேஷனல் லா LLM அதில் பயின்றிருக்கிறார். யூனிவர்சிட்டி ஆஃப் ஜார்ஜியாவில் முனைவர் பட்டம் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் என்ற தலைப்பில் டஃப்ட்ஸ் யூனிவர்சிட்டி ஃப்ளெச்சர் ஸ்கூல் ஆஃப் லா அண்ட் டிப்ளமசியில் முனைவர் பட்டம் பயின்றிருக்கிறார். இவர் சென்னையில் வட சென்னை பூர்வீகமாக கொண்டிருந்தாலும் தற்போது சூடானில் இருந்து நம்ம என்ற தலைப்பை சிறப்புரையாற்ற ஒத்துக் கொண்டிருக்கிறார். அதற்காக தமிழ் மரபு சார்பாக வரவேற்று நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்து திரு ரா. கண்ணன் அவர்களை சிறப்புரையாற்ற அன்போடு அழைக்கிறோம். வணக்கம். தமிழ் மரபு அறக்கட்டளை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். சூடானிலிருந்து இந்த தொடர்பு எந்த அளவுக்கு நமக்கு உறுதுணையாக இருக்க போகிறது என்பதை போக போக நாம் தெரிந்து கொள்ளலாம். தற்போது இது அவ்வளவு நிலையான ஒரு தொடர்பு போல் தெரியவில்லை. தொடக்க உரை நிகழ்த்திய நண்பர் விவேக் அவர்களுக்கும் அன்பாக என்னை இந்த நிகழ்ச்சிக்கு பல மாதங்களுக்கு முன்பே அழைத்த தோழி சுபா அவர்களுக்கும் எனது நன்றி அறிதலை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த உரை தொடக்கத்தில் அண்ணா அவர்களை பற்றிய உரையாகத்தான் இருந்திருக்க வேண்டும். ஆனால் இன்று நாம் அவருடைய தம்பியை பற்றிக்கிறோம். அண்ணா பற்றிய உரை விட்டது. இன்னொரு முறை அண்ணாவை பற்றி பேசுவதற்கான ஒரு வாய்ப்பு தமிழ் மரபு அறக்கட்டளையின் முன்பாக வரும் என்று நான் எண்ணுகிறேன். 33 ஆண்டுகள் கடந்த பிறகும் கூட புரட்சி நடிகர் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தாரால் அறிமுகப்படுத்தப்பட்டு பின்னர் புரட்சி தலைவராக அவருடைய கட்சியினரால் உயர்த்தப்பட்ட எம்ஜிஆர் அவர்களை பற்றி இன்னும் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம், சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் இந்த தலைப்பு மிக பொருத்தமான தலைப்பு இந்த தருணத்தில். ஏனென்றால் அவரை போன்றே பொது வாழ்வில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று காலம் கடந்து வந்திருக்கக்கூடிய திரு ரஜினிகாந்த் அவர்களின் வருகையை ஒட்டி நிறைய பத்திரிகைக்காரர்கள் மற்றவர்கள் அனைவரும் ரஜினிகாந்த் அவர்களையும் அவருக்கு முன்பாக பொது வாழ்க்கையில் அடியெடுத்து வைத்திருக்கின்ற திரு கமல்ஹாசன் அவர்களையும் எம்ஜிஆர் அவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கிறார்கள். இன்று கூட என்னிடத்தில் இந்துஸ்தான் டைம்ஸை சேர்ந்த செய்தியாளர் இப்படி ஒப்பிடுவது சரியா என்று கேட்டார். அதிலிருந்தே நாம் தொடங்கலாம் என்று எண்ணுகிறேன். எம்ஜிஆரை பொறுத்தவரையில் தொடக்கத்திலேயே முதலிலேயே ஒன்று நான் சொல்லிக் கொள்ள வேண்டும். அண்ணா அவர்களை பற்றி எழுதி முடித்த பின் அந்த பிரசுரத்தார் என்னை நான் பெரியார் அவர்களை பற்றி எழுத வேண்டும் என்று எண்ணினேன். ஆனால் அது வேறு ஒருவர் எழுதி கொண்டிருப்பதால் நீங்கள் எம்ஜிஆரை பற்றி எழுத முடியுமா என்று கேட்டார்கள். எம்ஜிஆரின் நூற்றாண்டுக்கு அந்த புத்தகம் வெளிவந்தது 2017. 2010 அண்ணாவின் நூற்றாண்டுக்கு அண்ணாவை பற்றியும் எம்ஜிஆரை பற்றி 2017 புத்தகம் வந்தது. நான் மிகுந்த தயக்கத்தோடு தான் ஒப்புக்கொண்டேன் எம்ஜிஆரை பற்றி எழுதுவதற்கு. எம்ஜிஆரை தொலைவில் இருந்து பார்த்திருந்தாலும் மிகுந்த எம்ஜிஆருடைய ரசிகன் என்று கூட என்னை நான் சொல்லிக் கொள்வேன். பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான
கோடிக்கணக்கான ரசிகர்களுக்கு மத்தியில் நானும் ஒருவனாக பள்ளி சிறுவனாக இருந்த பொழுதே எம்ஜிஆர் அவர்களை பார்ப்பதற்காக ஓடி சென்ற பல லட்சக்கணக்கான இளைஞர்களில் நானும் ஒருவன் என்று சொல்லிக் கொள்வதில் கூச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று எண்ணுகிறேன். ஏனென்றால் அவரை போன்ற ஆளுமை படைத்த ஒருவரை இந்த 50-75 ஆண்டுகளில் தமிழகம் கண்டிருக்குமா என்று தெரியவில்லை. 3வது மட்டுமே படித்த ஒரு மனிதர் மக்களுடைய இதயங்களில் சிம்மாசனம் போட்டு உட்கார்ந்து கொண்ட நேர்த்தியை நாம் பார்த்தோம். மிகப்பெரிய பேச்சாளர் கிடையாது எம்ஜிஆர், மிக நல்ல எழுத்தாளர் கிடையாது எம்ஜிஆர். பேச்சிலும் எழுத்திலும் வெற்றி காண முடியும் என்று திராவிட இயக்கத்தார் சொல்லி காட்டிக் கொண்டிருந்த நேரத்தில் அந்த இயக்கத்திலேயே இருந்து அந்த திறமைகள் பெரிதாக ஏதும் இல்லாமலேயே அந்த திறமைகளுடைய பல பேருடைய அன்பையும் ஆதரவையும், ஏன் அவர்களை வீழ்த்தக்கூடிய வலிமையையும் கூட பெற்ற ஒரு மனிதரை நாம் சாதாரணமாக மதிப்பிட முடியாது. எம்ஜிஆருடைய பங்களிப்பை என்று நீங்கள் தமிழகத்தில் பார்த்தால் ஒரு கலவையாக இருக்கும். முதலில் நல்ல செய்திகளை மட்டும் பார்ப்போம். உயர் கல்வியில் பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் என்று மிக அழகாக ஒரு எண்ணத்தை விதைத்து மாநிலங்கள் செய்ய முடியாததை, அரசு செய்ய முடியாததை தனியார் மூலமாக செய்ய வைத்து என்று தமிழகத்தில் மிகச்சிறந்த கல்வி நிறுவனங்கள் இருப்பதற்கு வழி அமைத்து தந்தவர் 3வதே படித்த எம்ஜிஆர். இன்னொரு பக்கம் பார்த்தால் ஏற்கனவே தோழி சொன்னது போல் அவருடைய சத்துணவு நீதி கட்சி தொடங்கி பின்பு காமராஜர் அவர்களால் விரிவுபடுத்தப்பட்டு பின்பு எம்ஜிஆர் அவர்களால் கிட்டத்தட்ட 65 லட்சம் பேருக்கு உயர்த்தப்பட்ட சத்துணவு திட்டம் இன்று பல லட்சம் மாணவர்களுக்கு புதிய புதிய பரிமாணங்களை, புதிய புதிய வாழ்க்கையினுடைய எல்லைகளை காட்டக்கூடிய ஒரு இடமாக மாற்றியிருக்கிறது தமிழகத்தை. அதே போல் மருத்துவத்துறையிலும் இன்று தமிழகம் முன்னணியில் இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் எம்ஜிஆர். இத்தனைக்கும் அவர் ஆண்ட அந்த 10 ஆண்டுகளில் அவருக்கு பெரிய ஒரு ஆங்கிலத்தில் சொல்வது போல் ஒரு பெரிய தொலைநோக்கு இருந்ததாக தெரியவில்லை. அவர் ஊரகத்துறையில் மட்டுமே தன்னுடைய கவனத்தை செலுத்தினார். ஊரகத்துறையைச் சேர்ந்த பல நல்ல செயல்களுக்கு அவர் வழியமைத்து தந்தார். அதை செய்யும் பொழுதே கூட தொழில் துறையிலும் கூட தமிழகம் முன்னேறி வருவதற்கான வாய்ப்பு அந்த 10 ஆண்டுகளில் பெரிதாக நடக்கவில்லை என்றாலும் கூட நான் சொன்னது போல் மருத்துவத்துறையிலும் மேற்படிப்பிலும் நிறைய மாணவர்கள் படித்து வெளிவருவதற்கும் வெளிநாடுகளில் போய் வேலை செய்வதற்கும் அந்த கட்டுமானத்தை தமிழகத்தில் பின்பு தொழில் நிறுவனங்கள் வந்து முதலீடு செய்வதற்கும் பன்னாட்டு நிறுவனங்கள் தமிழகத்தை நோக்கி வருவதற்கும் வழியமைத்து தந்தவர் எம்ஜிஆர் என்று சொன்னால் மிகையாகாது. இதெல்லாம் அவருடைய பாசிட்டிவ். அவருடைய நெகட்டிவ் என்று சொன்னால் தொடக்கத்தில் மதுவிலக்கை தீவிரமாக அமல்படுத்தியவர். ஆயிரக்கணக்கில் 10,000 குடித்தவர்களை சிறைக்கு தள்ளியவர். ஒரு காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 60,000 பேருக்கு மேல் சிறைகளில் குடித்த தவறுக்காக உள்ளே இருந்தார்கள். என்னுடைய அன்னையின் மீது ஆணையிட்டு சொல்லுகிறேன், நான் இறுதி வரை மதுவிலக்கை தளர்த்த மாட்டேன் என்று சொல்லியவர். அதற்கு பிறகு இன்னொரு எல்லைக்கு போய்விட்டார். அந்த எல்லையில் 1985 அளவில் ராமசாமி உடையார் உள்ளே வருகிறார். தமிழகத்தினுடைய சாராய அதிபராக, சாம்ராஜ்யவாதியாக, தமிழகத்தினுடைய மொத்த குத்தகைக்காரராக ராமசாமி உடையார் போன்றவர்களை உருவாக்கிய அந்த நிலைக்கும் எம்ஜிஆர் அவர்களே காரணம். அதனால் எம்ஜிஆரை பொறுத்தவரையில் அவருடைய இன்னொன்றையும் சொல்லிவிட வேண்டும். ஒரு தொடக்க காலத்தில் அவருடைய முதல் 3 ஆண்டுகளில் அவர் கொடுத்த ஆட்சி ஒரு நல்ல ஆட்சியாகவே இருந்தது. மிகுந்த பயத்துடனும் அச்சத்துடனும் எங்கே தான் தவறிழைத்து விடுவோமோ என்று பயந்து ஆட்சி செய்தார். அந்த ஆட்சி கவிழக்கூடிய ஒரு சூழல் 80ல் வந்தது. அதற்கு பிறகு வந்தவர் 80களில் அவர் பட்ட அவருடைய அனுபவத்தினால் முற்றிலுமாக மாறி போனார். தவறுக்காக பயந்திருந்த எம்ஜிஆர் தேடி தேடி தவறு இழைக்கக்கூடிய நிலை கூட வந்தது. லஞ்சமும் லாவண்யமும் தலைவிருத்தி ஆடிய
அவருடைய 2வது ஆட்சியும் அவர் உடல்நலம் இல்லாமல் போய் 3வது கட்டத்தில் கட்சியையும் ஆட்சியையும் தன்னுடைய அதிகாரத்தில் வைத்துக் கொள்ள முடியாத ஒரு நிலையில் இருந்ததையும் நாம் பார்த்தோம். நான் சொல்லாமல் விட்டால் முழுமையாகாது. அவர் இல்லாவிட்டால் அவருடைய மிகப்பெரிய பங்களிப்பு என்று நீங்கள் எடுத்துக்கொண்டால், அவர் கட்சியை மட்டும் உடைக்காமல் இருந்திருந்தால் இன்று திராவிட இயக்கங்கள் தொடர்ந்து தமிழகத்தை ஆளக்கூடிய ஒரு நிலை வந்திருக்காது. அதே போல் அவர் இல்லாவிட்டால் ஜெயலலிதா அம்மையார் வந்திருக்க போவதில்லை. அதனால் எம்ஜிஆர் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு பிம்பம். அந்த மனிதருடைய இயல்பான குணம், இயல்பான தாராள குணம், இயல்பான அவருக்குள் அமைந்த அந்த வசீகரம், அந்த ஆளுமை. அவர் படிப்பறிவில்லாதவர், மிகுந்த பெரிய படிப்பறிவில்லாதவர், அவர் ஏழ்மையிலிருந்து வந்தவர் என்பதையெல்லாம் கடந்து உலகத்தில் எங்கெல்லாம் தமிழர்கள் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் எம்ஜிஆரை நேசிக்கக்கூடிய உள்ளங்கள் இருக்கக்கூடிய ஒரு தன்மையை 33 ஆண்டுகள் அவர் இறந்து மறைந்து 33 ஆண்டுகள் மறைந்த பிறகும் கூட நாம் காண்கிறோம். எம்ஜிஆர் ஒரு மலையாளி. அவர் பிறந்தது ஒரு மலையாள குடும்பத்தில், கண்டியில் பிறந்தவர். அவருடைய தந்தை கேரளத்திலிருந்து புலம்பெயர்ந்து இலங்கைக்கு ஏதோ காரணத்திற்காக செல்ல வேண்டியிருக்கிறது. எம்ஜிஆரை பற்றி பல செய்திகள் யாருக்கும் தெரியும். அவர் ஜனவரி 17 பிறந்தார் என்பதை கூட ஒரு மித் என்றுதான் நாம் எண்ண வேண்டியிருக்கிறது. நான் என்னுடைய புத்தகம் வெளிவந்த பிறகு அவருடைய பிறப்பு சான்றிதழை பார்க்க முடிந்தது. அதில் ஜனவரி 17 இல்லை. ஆனால் எம்ஜிஆரும் அதை மாற்றவில்லை. ஜனவரி 17 அவருடைய பிறந்த நாளாக பல ஆண்டுகளுக்கு பிறகுதான் தெரிய வந்தது. அவர் முதல்வரான பிறகு மட்டுமே அவர் ஜனவரி 17 பிறந்தார் என்ற செய்தியே வெளியே வந்தது. எம்ஜிஆரை பற்றி இருக்கக்கூடிய பல தகவல்கள் சரியானவை, பல தகவல்கள் சரியில்லாதவை. நமக்கு இருக்கக்கூடிய இந்த குறுகிய காலகட்டத்தில் நாம் அதன் உள்ளே போக போவதில்லை. எம்ஜிஆர் மலையாளி என்பதை பற்றி ஒரு நிமிடம் பேசலாம் என்று எண்ணுகிறேன். எம்ஜிஆர் பிறந்தது மலையாள குடும்பத்தில். ஆனால் அவரை விட ஒரு சிறந்த தமிழர் இருந்திருக்க முடியுமா என்று எனக்கு தெரியவில்லை. முன்பே சொன்னேன், மிகுந்த தயக்கத்துடன் அந்த புத்தகத்தை எழுத நான் ஒப்புக்கொண்டேன். ஆனால் எம்ஜிஆரை பற்றி படிக்க அவரை பற்றி தெரிந்து கொள்ள, அவரோடு பழகியவர்களை பார்த்து அவரோடு பேசுகையில், அவரோடு அமைச்சர்களாக இருந்த சில பேரை நான் சந்தித்து பேசும்போது, இத்தகைய அறிவு சார்ந்த இத்தகைய திறமையானவர்களை அந்த உயரத்திற்கு கொண்டு வருவதற்கு எம்ஜிஆர் போன்ற ஒரு ஆளுமை இருந்தால் மட்டுமே முடியும். அதை எம்ஜிஆர் செய்தார். படித்தவர்களை அவர் அரவணைத்துக் கொண்டார். பண்பாளர்களை அவர் ஊக்கப்படுத்தினார். அவரை பற்றி எத்தனை குறைகள் இருந்தாலும், அவர் ஒரு மேவரிக் என்று சொன்னாலும் கூட அவருக்கு ஒன்றும் தெரியாது. அவர் கோமாளி ஆட்சி என்று கலைஞர் கருணாநிதி அவரை அடிக்கடி சொல்லுவார். இவ்வளவு இருந்தும் கூட அந்த 10 ஆண்டுகளில் எழுத்து சீர்திருத்தத்தை கொண்டு வந்தார். பல நாம் நினைக்க முடியாத ஜாதிகளை தெரு பெயர்களிலிருந்து எடுத்தார். அது பெரிதாக வெற்றி பெறவில்லை என்பது வேறு செய்தி. தஞ்சாவூரில் தமிழ் பல்கலைக்கழகம் அமைப்பதற்கு எம்ஜிஆர் காரணமாக இருந்தார். நாம் நினைக்காத பல செய்திகளை எம்ஜிஆரால் செய்து தர முடிந்தது. அவர் வறுமையில் பிறந்தார். அந்த அவருடைய இளமை பிராயம் மிகுந்த துன்பத்திற்குள்ளான ஒரு பிராயம். ஒரே ஒரு நிகழ்ச்சியை மட்டும் சொல்லுகிறேன். அவருடைய மெலிந்த தேகத்தை பார்த்து அவருடைய அன்னையார் சொல்லுகிறார், இப்படி இருக்கிறதுக்கு செத்து போலாமேடா என்று சொல்லுகிறார். இளம் வயதிலேயே எம்ஜிஆர் பிறந்த ஒரு 2 ஆண்டுகளுக்கு பின்பு அவருடைய தந்தையார் இறந்து போகிறார். அவருடைய மூத்த சகோதரி இறந்து போகிறார். உடனே அவருடைய அம்மா அவரை பார்த்து வேடிக்கையாகவும் வேதனையாகவும் முடிகாலன் என்று பெயர் சூட்டுகிறார். சோ அதனால எம்ஜிஆரோட பெரிய அதிர்ஷ்டம் கூடவே பிறந்தது என்று சொல்ல முடியாது. சத்துணவு திட்டத்தின் தொடக்கத்தின் போது எம்ஜிஆர் சொன்ன தகவல், பக்கத்து வீட்டில் எங்களுக்கு அரிசி மட்டும் கடனாக தரவில்லை என்றால் அன்று நாங்கள் எங்கள் வீட்டில் பொங்கி இருக்க மாட்டோம். நான் மடிந்து இன்று உயிரோடு இருப்பதற்கு காரணம் அந்த பக்கத்து வீட்டு அம்மா எங்களுக்கு கொடுத்த அரிசி என்று சொன்னார். பெரிய வறுமை, எந்த அளவுக்கு வறுமை என்பதற்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டு. 7 வயதில் தன்னுடைய அன்னையார், 7 வயது இந்த பையனுக்கு, இந்த சிறுவனுக்கு 7 வயது, அவருடைய அண்ணனுக்கு 14 வயது சக்கரபாணிக்கு, இருவரையும்
கண் காணாத ஒரு இடத்திற்கு மதுரை ஒரிஜினல் பாய்ஸ் கம்பெனிக்கு அனுப்பி விடுகிறார். அவர் கும்பகோணத்தில் இருக்கிறார். யோசித்து பாருங்கள், 3வது வரை படித்திருக்கக்கூடிய ஒரு சின்ன சிறுவன், மிக வசீகரமான ஒரு பையன், வெறும் ஆண்களை மட்டுமே வைத்து நடத்தக்கூடிய இத்தகைய கம்பெனிகளும் போய் சேர்கிறான். எத்தகைய துன்பங்கள் இந்த பிள்ளைகளுக்கு வந்திருக்கும் என்பதை நீங்கள் உங்களுடைய கற்பனைக்கு விட்டு விடுகிறேன். எம்ஜிஆர் அதை பற்றி எதுவும் எழுதவில்லை. எம்ஜிஆர் எழுதுவது எல்லாம் எழுதக்கூடிய வகையாக இருக்கிறது. அதிகமாக முடி இருந்தாலே பக்கத்தில் இருக்கக்கூடிய மற்றவர்களுக்கு பொறாமை வந்துவிடும், அவர்கள் வெட்டி விடுவார்கள். தூக்கத்தில் தூங்கி கொண்டிருக்கும் பொழுது வந்து அந்த கத்திரியால் இந்த முடி நிறைய உள்ள பையனுக்கு அந்த முடியை வெட்டி விடுவார்கள். அந்த அளவுக்கு பொறாமை உள்ள ஒரு இடம் என்று எம்ஜிஆர் ஒரு இடத்தில் குறிப்பிடுகிறார். பல துன்பங்களுக்கு மத்தியில் அவர்கள் வளர்ந்தாலும் கூட மிகுந்த வறுமை, மிகுந்த அவமானங்களையும் தருகிறது. எம்ஜிஆருடைய நானேன் பிறந்தேனை நீங்கள் படித்தீர்களானால் அவருடைய இளமை பிராயத்தை மிகுந்த அழகாக பதிஞ்சிருக்கிறார். மிகுந்த துன்பங்கள், அவமானங்கள் எல்லாவற்றையும் சகித்துக் கொண்டு வளர்கிறார். அவருக்கு நாடக உலகில் கந்தசாமி முதலியார், கே ராதாவினுடைய தந்தையார், அவருடைய அன்பும் ஆதரவும் இந்த 2 சகோதரர்களுக்கும் கிடைக்கிறது. அவருடைய ஆதரவோடு இவர்கள் திரைப்பட உலகத்திற்கு மெதுவாக அடியெடுத்து வைக்கிறார்கள். இவர்கள் அடியெடுத்து வைக்கக்கூடிய முதல் படம் சதி லீலாவதி. அந்த படத்தில் தனக்கு வேண்டிய ஒரு நல்ல வேடத்தை தேர்ந்தெடுத்துக் கொள்வதற்காக எம்ஜிஆர் மிகுந்த பிரயத்தனப்படுகிறார். அந்த படத்தில் ஆனால் அவர் என்ன அவருக்கு தரப்படக்கூடிய வேடம் ஒரு சப் இன்ஸ்பெக்டர் வேடம். எம்ஜிஆருக்கு என்னமோ அது பிடிக்கல. அவருடைய நாடக கம்பெனியில் ராவ் என்று ஒரு மனிதர் இருக்கிறார். அந்த மனிதர் எப்போதும் இன்ஸ்பெக்டராக வேடம் புனைந்து வருவார். அதுவே அவருடைய வாழ்க்கையாக மாறிப்போய் எம்ஜிஆருக்கு மிகுந்த பயம். 17-18 வயதுதான் எம்ஜிஆருக்கு. மிகுந்த பயம். எங்கே நாம் இந்த வேடம் புனைந்தால் இந்த வேடத்திற்கு மட்டுமே நாம் பொருத்தமானவர் என்று சொல்லிவிடுவார்களோ என்று பயந்து வேறு ஏதேனும் வேடம் கிடைக்குமா என்று கந்தசாமி முதலியாரை தேடி போய் அரக்கோணத்தில் போய் பார்க்கிறார்கள். அண்ணனும் தம்பியும் இந்த துன்பங்களை எல்லாம் எழுதுகிறார். இந்த வேடமே இல்லாமல் போய்விடுமோ என்று கூட பயப்படக்கூடிய அளவில் செய்திருக்கிறது. முடிவில் அவர் அந்த வேடத்தில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு வருகிறது. சதி லீலாவதி அவருக்கு ஒரு புதிய திருப்பத்தை தருகிறது. முதன்முறையாக அங்குதான் கலைவாணர் கிருஷ்ணனை அவர் சந்திக்கிறார். கலைவாணரை அனைவருக்கும் தெரியும். இவர் நாடகத்துறையில் இருக்கும் பொழுது ஆர் ராமசாமி அவர்கள் இவரோடு கண்டெம்பரரி, இவருடைய சக காலத்தவர் இருக்கிறார். கிருஷ்ணன் அவர்கள் இவர்கள் அத்தனை பேருக்கும் பிதாமகர் போல் ஜாம்பவனாக மேலே இருக்கிறார். இவருடைய அண்ணனுக்கும் கிருஷ்ணனுக்கும் நல்ல பேச்சு பழக்கம் எல்லாம் உண்டு. இவர் சிறுவன் என்ற காரணத்தினால் இவர்கள் அனைவரும் அவரிடத்தில் உரிமை எடுத்துக் கொள்வார்கள். முதன்முறையாக பார்க்கும் பொழுதே எம்ஜிஆர் இடத்தில் NSK சொல்லுகிறார், என்ன உன்னுடைய குழா உடைஞ்சிருச்சாமே. இவருடைய மகரக்கட்டினால் அவருடைய குரல் உடைந்து இவருடைய adolescence is showing up. அதை இப்படி சொல்றார் கலைவாணர். அது எம்ஜிஆருக்கு பிடிக்கல. எம்ஜிஆருக்கு என்ன 17 வயது பிடிக்குமா? இப்படி கலாட்டா பண்றார் இவரு இப்படி ஆரம்பிக்கக்கூடிய அந்த நட்பு கலைவாணர் இவர்களுடைய எப்படி கந்தசாமி முதலியார் இவர்களுக்கு ஒரு ஆசிரியராக, ஒரு பாதுகாவலராக, மென்டோராக மாறி போகிறாரோ கலைவாணரும் அதே மாதிரி மாறி போய் எம்ஜிஆருக்கு சொல்லுகிறார், குடியரசு பத்திரிகை படி. குடியரசு மட்டும் படிக்காத, அதுக்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய பத்திரிகையும் படி. இது 2ஐயும் படிச்சுட்டு நீயே அதுக்கப்புறம் யோசித்து ஒரு முடிவுக்கு வா. அப்படித்தான் எம்ஜிஆருக்கு முதன்முறையாக திராவிட இயக்க சிந்தனைகள் அறிமுகம் ஏற்படுகின்ற வயது 17 வயது. கலைவாணர்னா எம்ஜிஆர் படிக்கிறார். அவரே சொல்லுகிறார், முதல்ல எனக்கு ஒண்ணும் புரியல, இப்ப குடியரசு படிச்சா கூட ஒண்ணும் புரியாது நமக்கே. அதனால அந்த அளவுக்கு வீரியமான கருத்துக்கள் எம்ஜிஆர் படிக்கிறார். பிடித்து போகிறது அவருக்கு. அவருடைய அம்மா மிகுந்த கன்சர்வேட்டிவ், பழமைவாதி, மிகுந்த பக்தி உடையவர்.
அவருக்கு வந்துட்டு எம்ஜிஆருடைய இந்த போக்கெல்லாம் கொஞ்சமும் பிடிக்கவில்லை. என்.எஸ். கிருஷ்ணனை இவ்வளவு நம்புகிறாயே என்று தன்னுடைய மகனிடத்தில் அவர் கொஞ்சம் துன்பத்தோடும் வேதனையோடும் கொஞ்சம் அச்சத்தோடும் கேட்கிறார். முதன்முறையாக எம்ஜிஆருக்கு அவருடைய அம்மா தான் தெய்வம். முதன்முறையாக தன்னுடைய அம்மா படிப்பறிவில்லாத ஒருவர் என்று எம்ஜிஆர் எண்ணுவதாக எழுதுகிறார். என்எஸ்கே எப்படிப்பட்ட ஒரு ஆளு, எவ்வளவு பெரிய அறிவாளி, அவர் சொல்றதை நாம செய்யறோம் இப்படி அப்படின்ட்டு. என்எஸ்கே திராவிட இயக்கத்தினுடைய சிந்தனைகள் இந்த நாடக கம்பெனியில் இந்த சினிமா கம்பெனிகள் எல்லாம் ஊடுருவி வருகின்ற நேரம். இளங்கோவன் அப்பவே கண்ணகி படத்தில் நல்ல வசனங்களை எழுதுகிறார். கண்ணகி ஒருவேளை பின்பு வந்திருக்கலாம். பட் இவர்கள் பெரியாருடைய தாக்கம் ஏற்படுகிறது. இவர்கள் அனைவரும் பெரியாருடைய தொலைவிலிருந்து பார்க்கக்கூடிய சீடர்களாக இருக்கிறார்கள். என்எஸ்கே பெரியாருடைய தத்துவங்களை சொல்லக்கூடிய ஆளாக இருக்கிறார். சமையல் கட்டில் பிராமணர் அல்லாதவர்களை அனுமதிப்பதில்லை. இதற்காகவே ராதா மாதிரி ஆட்கள், எம்.ஆர். ராதாவும் இவருக்கு எம்ஜிஆருக்கு கிட்டத்தட்ட ஒரு 7, 8, 10 ஆண்டுகள் மூத்தவர் ராதாவும் வந்து சேர்கிறார். இது நாடக கம்பெனியில் இருக்கும் பொழுது, மதுரை ஒரிஜினல் பாய்ஸ் கம்பெனியில் இருக்கும் பொழுது ராதா இந்த மாதிரி அந்த சமையல் கட்டுக்கு போகக்கூடாது என்று சொல்லுகின்ற அந்த காரணத்தினாலேயே அடிக்கடி சமையல் கட்டுக்கு போய் என்ன நடக்குது, சமையல் எப்படி போயிட்டு இருக்கு என்று கேட்டு அந்த சமையல் கட்டை தீட்டாக்கி விடுவார். சோ வெறும் சைவ சமையல் மட்டுமே நடந்து கொண்டிருந்ததை மாற்றி இவர்கள் அசைவமும் சைவமும் செய்யக்கூடிய அளவிற்கு இவர்கள் புரட்சி செய்கிறார்கள். இது எப்போ 1935களிலேயே இது நடக்கிறது. நம்ம பெரியார் சேரன் மாதேவி குருகுலத்தில் என்ன செய்தாரோ அதை இவர்கள் ஒரு 10 ஆண்டுகளுக்கு பிறகு இவர்கள் வேலை செய்யக்கூடிய இடத்தில் இதை செய்கிறார்கள். சோ இந்த சிந்தனைகள் எல்லாம் இருக்கிறது. இருந்தாலும் இது ஆழமாக எம்ஜிஆர் மனத்தில் ஊடுருவி விட்டதா என்று கேட்டால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அவருடைய அண்ணனுக்கு இந்த இயக்கத்தின் மீது மிகுந்த பற்றும் அன்பும் ஈடுபாடும் இருந்தது. எம்ஜிஆருக்கு அந்த அளவுக்கு இல்லை என்று அவருடைய அண்ணனை எழுதியிருக்கிறார். இதை எப்படி நாம் தெரிந்து கொள்ளலாம்? 44 அளவில் அண்ணாவனுடைய சந்திரோதய நாடகம் வெளிவந்து விடுகிறது. சந்திரோதயத்தை எம்ஜிஆரும் பார்த்திருக்கிறார். அந்த நேரத்தில் நடிகமணி டி.வி. நாராயணசாமி எம்ஜிஆரை பார்த்து, எம்ஜிஆர் அப்போ சின்ன சின்ன வேடங்களில் பல படங்களில் நடித்திருந்து 1944, 36, 37 திரைத்துறைக்கு வருபவர் எம்ஜிஆர் சதிலீலாவதி மூலம். இந்த சிறு சிறு வேடங்களில் நடித்து கொண்டு வருகிற எம்ஜிஆர் 44 நடிகமணி டி.வி. நாராயணசாமி அவரை அணுகி, சிவாஜி கண்ட இந்து ராஜ்யத்தில் நடிக்க முடியுமா என்று கேட்கிறார். எங்களுடைய இயக்க நாடகத்தில் எம்ஜிஆர் ஒப்புக்கொள்கிறார். அவருக்கு சந்திரோதயம் தெரிகிறது. சந்திரோதயத்தினுடைய எழுத்தாளரான ஆசிரியரான அண்ணாவை அவர் தெரிந்து வைத்திருக்கிறார். அண்ணாவை பார்த்ததில்லை. டி.வி.என் அவரை அழைத்து செல்கிறார் அண்ணாவினிடத்தில். சிந்தாதிரிப்பேட்டையில் ஒரு வீட்டில் உட்கார்ந்திருக்கிறார் அண்ணா. மேல ஒரு துண்டை மட்டும், மேல ஒன்றும் இல்லை, சட்டை இல்லை, மிக எளிமையாக இருக்கிறார். அதை பற்றி எம்ஜிஆர் பதிந்திருக்கிறார். இவ்வளவு எளிமையாக ரொம்ப பழகியவர் போல் அண்ணா என்னோட பழகினார் என்று. அண்ணா என்ன எழுதுகிறார்? பல ஆண்டுகளுக்கு பிறகு சொல்லுகிறார், இவர் ஒரு ஆரியரோ என்று நினைத்தேன் என்று எம்ஜிஆரை பற்றி சொல்கிறார். டிரான்ஸ்லேஷன், இவர் பிராமணரோ என்று நினைத்தேன். இவருடைய கூட்டுறவு நமது இயக்கத்திற்கு நிறைய உதவியாக இருக்கும் என்று அண்ணா எழுதுகிறார். எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி பாருங்கள் அண்ணா. சோ இது நடக்கிறது. ஆனால் நாடகத்திற்கு ஒரு வாரத்திற்கு முன்பாக அவருக்கு உடைகள் தைத்தாயிற்று, வசனம் சொல்லியாயிற்று, எல்லாம் முடிந்து போயிற்று. எம்ஜிஆர் தொலைபேசியில் சொல்லுகிறார் டி.வி.என் இடத்தில், என்னால் நடிக்க முடியாது. அதற்கு காரணத்தை டி.வி.என் சொல்லியிருக்கிறார். அதனுடைய காரணத்தை மற்றவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதனுடைய காரணம் ரொம்ப எளிமையானது. எம்ஜிஆர் வளர்ந்து வருகின்ற நேரம், திராவிட இயக்கம் இன்னும் முழுமையாக அங்கீகரிக்கப்படாத ஒரு இயக்கம். இந்த நேரத்தில் அதோடு வைத்துக் கொள்ளக்கூடிய தொடர்பு தன்னுடைய திரை உலக வாழ்க்கையை சிதைத்து விடுமோ. அதனால தான் ஒரு வாரத்திற்கு முன்பாக எம்ஜிஆர் இப்படி சொல்ல, கடைசி நேர ஏற்பாடாக அதுவரை அண்ணாவினுடைய ஆதரவில் அப்போது
KR ராமசாமியினுடைய குழுவில் இருந்து வந்திருக்கக்கூடிய கணேசனை டிவி என்னும் மற்றவர்களும் சொல்ல, காமாட்சி என்ற ஒரு நடிகர் சொல்ல, நம்ம கணேசனை போடலாமே என்று சொல்ல, கணேசன் அப்போது பெண் வேடத்தில் நடித்து புகழ்பெற்றவர், அற்புதமான நடிகர். சிவாஜி வேடத்தில் நடிப்பதற்கு ஒரு நல்ல ஒரு கழுகு மாதிரி ஒரு மூக்கு உள்ள ஒரு ஆள் வேணும். சிவாஜி கணேசனுக்கு அது இருக்கு. அண்ணா நம்ம கணேசனா என்று கொஞ்சம் தயக்கத்தோடு கேட்டுவிட்டு அதற்கு பிறகு சரி என்று முடிவு செய்கிறார். எம்ஜிஆருக்கு தைத்த உடைகளை அவர்கள் எம்ஜிஆரை விட ஒல்லியாக இவர் இருந்ததனால் அதை பேட் செய்து இவருக்கு பொருத்தமாக அதை தயார் செய்து தருகிறார்கள். அண்ணா அவரிடத்தில் 90 பக்க வசனத்தை தருகிறார். காலை 11 மணி காஞ்சிபுரம், நீங்க சாயங்காலம் வாங்க அண்ணா என்று சொல்லுகிறார். அண்ணாவும் புட்டண்ணாவும், புட்டண்ணா என்பவர் அண்ணாவுடைய தோழர், காஞ்சிபுரத்தை சேர்ந்தவர், காலையில் 11 மணிக்கு தந்துவிட்டு சாயங்காலம் 6 மணிக்கு அவர்கள் திரும்பி வருகிறார்கள். அப்படி உட்காருங்கள் அண்ணா என்று சொல்லிவிட்டு கணேசன் 90 பக்கத்தையும் பேசி காட்டுகிறார். அண்ணா சிலிர்த்து போகிறார். போய் நீதான் சிவாஜி என்று கட்டி கொள்கிறார். முதன் முதலாக கணேசனுக்கு சிவாஜி என்ற பட்டத்தை அளித்தவர் பெரியார் அல்ல, அவருடைய சீடர் அண்ணா. அண்ணாவனுடைய கண்களில் கண்ணீர் வழிகிறது. 90 பக்கம் 6-7 மணி நேரத்தில் இந்த மனிதர் அசகாயஸ்வரர். அப்புறம் அந்த நாடகம் நடப்பது உங்களுக்கு தெரியும். சோ எம்ஜிஆர் தொடக்கத்தில் இதற்கு வரவில்லை. ஆனால் 2 ஆண்டுகளில் எம்ஜிஆருடைய திரைத்துறை வாழ்க்கையில் மிகப்பெரிய அவமானங்கள் பல, கிட்டத்தட்ட 13 படங்களில் சிறு வேடங்களில் நடிக்கிறார். ஒரு படத்தில் சாலிவாகனன் என்ற படத்தில் ரஞ்சன் என்ற நடிகரோடு நடிக்கும் போது ரஞ்சன் அவரை வேண்டுமென்றே காயப்படுத்தியதாக எம்ஜிஆர் சொல்லியிருக்கிறார். அதே போல் அவரை வைத்து தொடங்கிய சாயா என்ற படம் பாதியிலேயே நின்று போயிற்று. அவர் முதலாக கதாநாயகனாக நடிக்க ஒப்பந்தம் செய்யப்பட்ட படம். அதிலிருந்து அவர் அதிர்ஷ்டம் இல்லாத ஒரு நடிகர் என்ற பெயர் வெளியே வர துன்பப்பட்டு போய்விட்டார் எம்ஜிஆர். பல பேர் சொல்லுகிறார்கள், பல பேர் நம்புகிறார்கள். அதனால்தான் அவர் தயாரிப்பாளர்களை படாத பாடுபடுத்தினார். அவர் உச்சத்திற்கு போன பிறகு எம்ஜிஆர் இடத்தில் ஒரு படத்தை நடித்து வாங்குவதற்குள் நீங்கள் போதும் போதும் என்று ஆகிவிட்டீர்கள். யாருக்கேனும் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் சந்திரபாபுனுடைய வாழ்க்கையை பார்த்துக்கலாம். மாடி வீட்டு ஏழையை எம்ஜிஆர் வைத்து எடுத்து 2 காட்சிகளுக்கு மேல் படப்பிடிப்பு நடத்த முடியாமல் அதிலேயே மாண்டு போன, அதுவும் ஒரு காரணம், சந்திரபாபு மாண்டு போனதற்கு எம்ஜிஆர். அதே போல் அசோகன் நேற்று நாளை படத்தில் எம்ஜிஆர் அவரை சரியாக நடத்தவில்லை, அதனால் அசோகன் மனமுடிந்து போனார் என்று சொல்பவர்கள் உண்டு. இன்னும் பல பேர் அவரை வைத்து படம் எடுப்பது என்பது முடியாத ஒன்று. எம்ஜிஆரை வைத்து எம்ஜிஆர் என்று வருவார் வரமாட்டார் தெரியாது, அவரை வைத்து எதுவும் செய்ய முடியாது என்று. அவரை வைத்து 16 படங்கள் எடுத்த ஒரே ஆள் சாண்டோ சின்னப்ப தேவர். ஒரு படத்தை தவிர மற்ற எல்லா படங்களும் மிகப்பெரிய வெற்றியை தந்தது. அதனால் இத்தகைய எம்ஜிஆர் ராஜகுமாரி படத்தில் முறையாக அவருக்கு கதாநாயக வேடம் மீண்டும் கிடைக்கிறது. அதுவும் என்ன சொல்லுகிறார், அந்த வேடமும் கைவிட்டு போய்விடுமோ என்று பயம். திடீரென்று ஒரு நாள் MKT பாகவதர் மாதிரி ஒருவர் நிற்கிறார். திடீரென்று ஒரு நாள் வேற PU சின்னப்பா மாதிரி ஒருவர் நிற்கிறார். படப்பிடிப்பு நடந்து கொண்டிருக்கும் பொழுதே எல்லாரும் அருகில் இருப்பவர்கள் சொல்லுகிறார்கள், உங்களை மாற்றிவிட்டு அவரை போட்டு விடுவார்கள் என்று. சாயா பாதியிலேயே நின்று விட்டது. ஜஸ்வந்த் லால் என்ற வட இந்திய இயக்குனர் அந்த படத்தை இயக்கியவர். அவர் தனியாக அழைத்து, நான் உனகள் இவர்கள் நீ இல்லை என்று சொன்னதனால் நானும் இந்த படத்தை இயக்கப் போவதில்லை என்று சொல்லிவிட்டு போனவர். அதனால் எம்ஜிஆர் மிகுந்த அடிபட்டவர். இந்த ராஜகுமாரி படத்தில் அவர் முறையாக அவருடைய வாழ்க்கையை அன்றிலிருந்து கடைசி வரை நிர்ணயிக்க போகிற ஒருவரை பார்க்கிறார். அவர்தான் அவரை விட கிட்டத்தட்ட ஒரு 8-9 ஆண்டுகள் குறைவாக உள்ள 10-15 ஆண்டுகள் குறைவாக உள்ள கலைஞர் கருணாநிதி. அவர் அவருடைய அந்த படத்தினுடைய வசனகர்த்தா. ராஜகுமாரியில் அவர்கள் இருவரும் பரிச்சயம் வருகிறது. 2 பேரும் நண்பர்களாகிறார்கள். இவர் அவரிடத்தில் காந்தியினுடைய புத்தகங்களை தருவதும், அவர் இவரிடத்தில் திராவிட இயக்கத்தினுடைய புத்தகங்களை, குறிப்பாக அண்ணாவுடைய புத்தகங்களை தருவதும், பணத்தோட்டம் போன்ற புத்தகத்தை தருவதும் நடக்கிறது. கலைஞரே எழுதுகிறார், அதனுடைய முடிவு புரட்சி நடிகர் கழகத்தில் சேர்ந்ததுதான் என்று. ஆனால் அந்த கழகத்தில் சேர்வது என்பது 47 வருகிறது ராஜகுமாரி.
52 வரைக்கும் காத்திருக்க வேண்டியிருக்கிறது. 52 தான் தன்னை இணைத்துக் கொள்வதாக சொல்லுகிறார் எம்ஜிஆர். 53 லால்குடி மாநாட்டில் தன்னை பகிரங்கமாக பேசுகிறார். பேசும்பொழுது சிவாஜி கணேசனும் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார். பேசும்பொழுது சொல்லுகிறார், கேரள பகுதியைச் சேர்ந்த நான் இந்த இயக்கத்திற்கு என்னாலான பங்களிப்பை தருவேன் என்று பேசுகிறார். முன்பே மலையாளி என்று சொன்னேன். ஜெனோவா என்ற படம் 1953 அந்த படத்தில் எம்ஜிஆர், அந்த படம் தமிழிலும் மலையாளத்திலும் எடுக்கப்பட்ட படம். படத்தினுடைய தயாரிப்பாளர்கள் போட்டுக்கொண்ட ஒப்பந்தம் தமிழிலும் ஆங்கிலத்திலும் தவிர வேறு எந்த மொழியில் அந்த படத்தை டப் செய்வதனாலும் எம்ஜிஆர் இடத்தில் ஒப்புதல் வாங்க வேண்டும். ஒரு நாள் எம்ஜிஆர் போகிறார். கிருஷ்ணன் குஞ்சோ பேர் எனக்கு சரியா நினைவில்லை இப்போது, என்று ஒரு மலையாள நடிகர் எம்ஜிஆருக்காக மலையாளத்தில் டப்பிங் பேசிக் கொண்டிருக்கிறார். எம்ஜிஆருக்கு மிகுந்த கோபம் வருகிறது. உடனே விறுவிறு என்று புறப்பட்டு வெளியே வருகின்றார். அந்த தயாரிப்பாளரை கூப்பிட்டு, ஒப்பந்தத்தை மீறி நடக்கக்கூடிய செயல், நான் உடனே என்னுடைய வழக்கறிஞரை வைத்து உங்களுக்கு நோட்டீஸ் அனுப்புகிறேன். இல்ல நீங்க ஒப்பந்தத்தை நல்லா பாருங்க, தமிழ் மலையாளம் தவிர வேற ஏதாவது மொழியில் டப் செய்யறதுனா தான் உங்ககிட்ட அனுமதி வாங்கணும். இப்ப நாங்க பண்றது மலையாளத்துல தான் டப் பண்றோம். ஏன்னா நீங்க பேசுற மலையாளம் தமிழ் மாதிரி இருக்கு. அதுதான் எம்ஜிஆருடைய மலையாளித்தனம். அவருக்கு மலையாளம் கூட சரியாக பேச வராது. பேசுவார். அதனால மலையாளி என்று அவரை பற்றி சொன்னது எதுவும் எடுபடவில்லை. ஆனால் அவரே 53 நான் கேரள பகுதியைச் சேர்ந்தவன் என்று சொல்லி ஆரம்பிக்கிறார். 53 கழகத்தோடு தன்னை இணைத்துக் கொள்பவர் எம்ஜிஆர் நாடக மன்றம் என்று தொடங்குகிறார். இன்ப கனவு என்ற நாடகத்தை நடத்துகிறார். அந்த நாடகத்திற்கு முதல்ல அவர் வைத்த பெயர் இடிந்த கோவில். அது சென்டிமெண்டலா நல்ல பெயர் இல்லைன்றதுனால இன்ப கனவு என்று மாற்றுகிறார். அந்த நாடகத்தினுடைய தொடக்கத்தின் போதே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொடியை அவர் காட்டுவதும், பின்பு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கைகளை பற்றி நாடக முடிவில் பேசுவதும் என்பது எம்ஜிஆர் அமைத்துக் கொண்ட ஒரு வழி. அதனால எம்ஜிஆரை மாதிரி பொது வாழ்க்கையில் ஒரு கட்சியோடு தன்னை இணைத்துக் கொண்ட ஒரு நடிகரை இந்தியாவிலோ அல்லது வேற எங்குமோ பார்க்க முடியுமா என்று எனக்கு தெரியவில்லை. அவரோடு சிவாஜி கணேசனை ஒப்பிடுவது என்பதே தவறு. ஏனென்றால் எம்ஜிஆர் கட்சிக்கு வரும்பொழுது அவருக்கு மேல இருக்கக்கூடியவர்கள் யார் என்றால் KR ராமசாமி, நடிப்பிசை புலவர். கண்ணகி படத்தில் தனக்கென்று, பூம்பாவை படத்தில் தனக்கென்று ஒரு பெயரை பெற்றவர். எம்ஜிஆரை விட புகழ்மிக்கவர் அந்த காலத்தில், தொடக்க காலத்தில். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கிடைத்த முதல் புகழ்பெற்ற நடிகர் எம்ஜிஆர் எல்லாம் பின்னாடி. அதற்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கிடைப்பது சிவாஜி கணேசன். பராசக்தி வந்த பிறகு சிவாஜியை தெரியாத ஆட்களே கிடையாது. திரைப்பட திருமண நிகழ்ச்சிகளில் இசைத்தட்டுகளுக்கு பதில் பராசக்தியினுடைய ஒலித்தட்டு, வசனத்தட்டு ஒலித்த காலங்கள் உண்டு. இந்த சிவாஜி கணேசனும் கட்சியில் இருக்கிறார். SS ராஜேந்திரன், பராசக்தி தந்த SS ராஜேந்திரன் கட்சியில் இருக்கிறார். எம்ஜிஆருக்கு என்ன பெரிய வெற்றி? 53 வரைக்கும் மிகப்பெரிய வெற்றி என்று சொல்ல முடியாது. மந்திரி குமாரியும் மருதநாட்டு இளவரசியும், கலைஞர் சொல்லுகிறார் மந்திரி குமாரி பெரிய புரட்சியை செய்தது என்று சொல்கிறார். இருக்கலாம், பராசக்தி அளவல்ல. ஆனால் எம்ஜிஆர் ஒரு பெரிய அதிர்ஷ்டக்காரர். அவருடைய படங்களில் வைக்கக்கூடிய வசனங்கள் எல்லாமே தானாகவே, மந்திரி குமாரியில் கரிகாலன் தவறாக குறி வைக்க மாட்டான், குறி வைத்தால் தப்பாது என்ற வசனம். மர்மயோகியில் மந்திரி குமாரியில் அவர்கள் சிலர் நாம் பலர் என்ற வசனம், அது கலைஞர் கருணாநிதி எழுதினது என்று இந்த மாதிரியான வசனங்கள் அவர் அறியாமலேயே அமைந்து விடுகிறது. 53 அவர் உள்ள வரும்பொழுது கழகத்தில் அவர் ஒரு ஜூனியர். KR ராமசாமி அவருக்கு முன்னாடி, SS ராஜேந்திரன், சிவாஜி கணேசன் அவருக்கு முன்னாடி. இவர்கள் எல்லாம் தமிழகத்தை சேர்ந்தவர்கள். SS ராஜேந்திரனும் சிவாஜி கணேசனும் தஞ்சை பகுதியைச் சேர்ந்த, இன்னைக்கு தமிழகத்தை 2 பிரிவுகளாக ஒரு 4-5 வகுப்புகள் தமிழகத்தை ஆட்டி படைக்கின்றன என்று சொன்னால் அதில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு வகுப்பை சேர்ந்தவர்கள் இவர்கள் 2 பேரும். இந்த மாதிரி எந்த விதமான கிரெடென்ஷியல்ஸும் இல்லாம அரசியலுக்கு வருபவர் எம்ஜிஆர். 3 ஆண்டுகளில் சிவாஜி கணேசன் வெளியே போய்விடுகிறார், எம்ஜிஆரை தாக்குப்பிடிக்க முடியாமல். 56
55 டிசம்பரில் மிகப்பெரிய ஒரு புயல் வருகிறது தஞ்சாவூரிலும் திருச்சியிலும். அதற்கு நிதி சேர்ப்பதற்காக அண்ணா கலைஞர்களை கேட்டுக்கொள்கிறார். கலைஞர்கள் எம்ஜிஆர் மதுரை தெருக்களில் நடந்து கையேந்தி நிதி சேர்க்கிறார். சிவாஜி கணேசன் எழுதுகிறார், அதிகமாக நிதி சேர்த்தது நான் தான், ஆனால் அந்த விழாவிற்கு என்னை அழைக்கவில்லை. எனக்கு பின்பாக இயக்கத்தில் சேர்ந்த அண்ணனை அழைத்து அவரை கௌரவப்படுத்தினார்கள். நான் மனமுடைந்து வீட்டில் உட்கார்ந்திருந்தேன். அப்பதான் டைரக்டர் பீம்சிங் வருகிறார். என்ன இப்படி இருக்கீங்க, வாங்க திருப்பதி நான் போறேன், உங்களை அழைச்சிட்டு போறேன். 2 பேரும் திருப்பதி செல்கிறார்கள். திரும்பி வரும்பொழுது தமிழகம் சுவரொட்டிகள், திருப்பதி கணேசா கோவிந்தா, திருப்பதி கணேசா திரும்பி பார். எம்ஜிஆர் காத்தவராயன் படத்தில் நடிக்கவில்லை. இன்னொரு படம் லலிதாங்கி, ராணி லலிதாங்கி, அந்த படத்திலும் நடிக்கவில்லை. ஏன்? அதெல்லாம் பகுத்தறிவுக்கு ஒவ்வாத படங்கள் என்ற காரணத்தினால். சோ அவருடைய மிக முக்கிய போட்டியாக இருந்த சிவாஜி கணேசனை 3 ஆண்டுகளில் காலி செய்து விடுகிறார் எம்ஜிஆர். சிவாஜி கணேசனால் தாக்கு பிடிக்க முடியல. எம்ஜிஆர் மட்டும் காரணம் அல்ல, சிவாஜியே அதற்கு காரணம். ஏன்னா சிவாஜி என்ற காலத்திலும் பொது வாழ்க்கைக்கு வருவதற்கு தயாரானவர் அல்ல. அவர் ஒரு நடிகர், அவ்வளவுதான். கடைசி வரைக்கும் நடிகர். அது அவரே ஒப்புக்கொள்கிறார். அண்ணனை போல சிந்தித்து, அண்ணனை போல ஒவ்வொரு அடியும் யோசித்து யோசித்து அவர் மாதிரி செயல்பட்ட ஆட்கள் யாரும் இருக்க முடியாது என்று சிவாஜியை ஒப்புதல் வாக்கு தருகிறார். அதுதான் எம்ஜிஆருடைய வெற்றி. ஒரு பல்கலைக்கழகத்திற்கு போகாமல், பள்ளிக்கு போகாமல் இவ்வளவு பெரிய ஒரு உலகத்தை அவரால் வெற்றி கொள்ள முடிந்ததற்கு காரணம் ஒன்றையும் நுணுக்கமாக அவர் செயல்படுத்தியது. கலை உலகில் அதே போல் எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் உச்சத்தில் இருக்கிறார். சிவாஜி கணேசனை வீழ்த்துவதற்காக சிவாஜி கணேசனை வைத்து படம் எடுக்கக்கூடிய 5 தயாரிப்பாளர்களை தொடர்ந்து படம் எடுப்பவர்கள் அவர்கள். வரிசை படங்கள் எடுத்த பீம்சிங், பாலும் பழமும், பாகப்பிரிவினை, பார்த்தால் பசி தீரும், இது போல் ஒரு 5 தயாரிப்பாளர்கள். அதுல 4 தயாரிப்பாளர்களை கொண்டு வந்துட்டார் எம்ஜிஆர். இவர் திருவிளையாடல் படம் எடுத்த எம்பி நாகராஜன், கடைசியில எம்ஜிஆர் வச்சு நவரத்ன படம் எடுத்தார். ஆனால் எம்ஜிஆரை போன்ற ஒரு சூட்சுமத்தோடு பணியாற்றிய, ஒரு எதிர்காலத்தை அணுகிய, ஒவ்வொரு நிமிடத்தையும் யோசித்து ஒவ்வொரு செயலையும் சிந்தித்து செய்த நடிகர் அல்லது மனிதர் என்று யாராவது இருக்க முடியுமானால் அந்த வரிசையில் அவரை தவிர வேறு யாரும் எனக்கு தெரியவில்லை. நான் SSRஐ பார்த்திருக்கிறேன், கணேசனை கூட பார்த்திருக்கிறேன், SSRோடு பேசியிருக்கிறேன். ஏன் SSR வர முடியவில்லை? ஏன் KRR வர முடியவில்லை? ஏன் சிவாஜி கணேசன் வர முடியவில்லை? ஏன் ரஜினிகாந்த் வர முடியுமா என்ற கேள்வி எல்லாம் தூக்கி இருக்கிறது. ஏன் வேறு எந்த நடிகராலும் சாதிக்க முடியவில்லை? ஏன் NT ராமாராவ் எம்ஜிஆரை போல் கடைசி வரை வெற்றிகரமாக இருக்க முடியவில்லை? அதுதான் எம்ஜிஆர். கலைஞர் கருணாநிதியால் ஏன் எம்ஜிஆரை வீழ்த்த முடியவில்லை? 50களிலேயே எம்ஜிஆருக்கு எம்ஜிஆர் வந்தால் மதுரை வீரன், அவங்க 2 பேரும் சேர்ந்து செய்யக்கூடிய மருதநாட்டு இளவரசிக்கு பிறகு இவர்களுடைய நட்பு ரொம்ப நெருக்கமாகி விடுகிறது. 45 நிமிடங்கள் ஆனவுடன் எனக்கு தெரிவியுங்கள், நான் பேசிக்கொண்டே இருக்கிறேன், சொன்ன உடனே நிறுத்தி விடலாம் என்ற மீதியை நாம் கேள்வி பதில் பார்த்துக் கொள்ளலாம். நாம் என்ற ஒரு படத்தை இவர்கள் எடுக்கிறார்கள். மேகலா பிக்சர்ஸ் என்ற கலைஞரும் எம்ஜிஆரும் அவருடைய அண்ணனும் டைரக்டர் காசிலிங்கம் சில பேரும் சேர்ந்து இவருடைய நட்பு அவ்வளவு ஆழமாக இருக்கிறது. ஒன்றாக இணைகிறார்கள். நாம் படம் நன்றாக போகவில்லை. 53, 54 அதை சரி செய்வது போல் மலைக்கள்ளன் வருகிறது. மலைக்கள்ளன் அமோக வெற்றி. அந்த படத்தில் தான், அந்த படம் நடந்து கொண்டிருக்கும் பொழுதுதான் கலைஞர் அவர்கள் திருச்சியில் ஒரு நிகழ்ச்சியில் எம்ஜிஆருக்கு புரட்சி நடிகர் என்ற பட்டம் தருகிறார். சோ 54 உள்ளே வருகிற எம்ஜிஆர் கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளில் மிகப்பெரிய இடத்திற்கு உயர்ந்து போகிறார். 62 திராவிட முன்னேற்ற கழகம் 50 இடங்களை தமிழகத்தில் பிடித்தவுடன் எம்ஜிஆர் MLC ஆகிறார். எந்த அளவுக்கு உயர்ந்து விட்டார் என்று காட்டுவதற்கு நான் சொல்லக்கூடிய ஒரே நிகழ்ச்சி, 62 MLC ஆகிறவர் 2 ஆண்டுகளில் அந்த பதவியை இருந்து விலகி விடுகிறார்.
அண்ணா விலைவாசி உயர்வு போராட்டத்தில் கலந்து கொண்டு சிறையில் இருக்கிறார். வெளியே எம்ஜிஆர் ராஜினாமா செய்து விடுகிறார். அண்ணா குமைந்து போகிறார். கைதி எண் என்று சொல்லி ஒரு டைரி எழுதி இருக்கிறார் அண்ணா. அதில் பல இடங்களில் எம்ஜிஆர் கட்சியை விட்டு போயிடுவாரோ என்னவோ ஏதோ, எம்ஜிஆர் ராஜினாமா பண்ணிட்டாரே என்று பதைத்து போகிறார். அண்ணாவுக்கும் எம்ஜிஆருக்கும் உள்ள இருந்த உறவு, எம்ஜிஆர் அண்ணாவை மிகவும் மதித்தார். அண்ணா இருக்கிற வரைக்கும் ஒரு சேஃப்டி வேல்வ் இருந்தது அந்த கட்சியில். எம்ஜிஆருடைய வளர்ச்சி அண்ணாவை சிறிதும் பாதிக்கிறது. திமுகவை எம்ஜிஆர் கட்சி என்று அண்ணா இருக்கும் பொழுதே அண்ணா காதுபடவே சொல்ல கூட நல்லது, எம்ஜிஆருடைய வளர்ச்சி நம் கட்சியினுடைய வளர்ச்சி என்று தைரியமாக சொன்ன ஒரே மனிதர் அண்ணா. அண்ணா பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே எம்ஜிஆர் வந்தால் எம்ஜிஆர் அப்படித்தான் வருவார். நிகழ்ச்சிகள் தொடங்கிய பிறகு தாமதமாக வருவார். தனக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கை டெஸ்ட் செய்து கொள்வார். இது எம்ஜிஆருடைய வழக்கம். அண்ணா இதையெல்லாம் கண்டு முகம் சுளிக்கவில்லை. இதையெல்லாம் தாங்கிக் கொண்டார். இதையெல்லாம் அவர் தாங்கிக் கொண்டதனால் அண்ணாவை தெய்வம் என உயர்த்தினார். பெற்றால் தான் பிள்ளையாவில் பாடல் எடுத்துக்கொண்டாலும் சரி, அல்லது மற்ற இடங்களில் அண்ணாவுடைய படத்தை எம்ஜிஆர் காட்டுவதனாலும் சரி, அண்ணாவை தெரியாதவர்களிடத்தில் அண்ணாவை கொண்டு போய் சேர்த்தது எம்ஜிஆர் என்று சொல்லலாம். யாருக்கு தெரியும் அண்ணாவை என்று இருக்கக்கூடிய சில இடங்களில் கூட மேடையில் முழங்கு அறிஞர் அண்ணா போல் என்று ஒரு வரி வைப்பார். இல்ல அவருடைய அரசிடங்குமரியில் ஒரு வசனம், இதுவரைக்கும் அண்ணா அண்ணா என்று சொன்னவர்கள் இனிமேல் மன்னா மன்னா என்று சொல்லக்கூடிய காலம் வந்துவிடும். அடுத்த ஆண்டு அண்ணா முதல்வராக மாறி போகிறார். இப்படி பாடல்கள் நேர்த்தியை அவர் அமைந்தது. தொடக்கத்திலேயே சொன்ன இந்த வசனங்கள் எம்ஜிஆர் சொல்லி வந்ததல்ல. 47, 49, 50, 53, மந்திரி குமாரி, மருதநாட்டு இளவரசி, மர்மயோகி, மலைக்கள்ளன், இதில் வந்த வசனங்கள் எம்ஜிஆர் மிக சாதாரணமானவர். அவர் சொல்லி வசனங்கள் எடுபடுமா என்று சொல்ல முடியாது. ஆனால் அதற்கு பிறகு அவர் நாடோடி மன்னனில் உயர்ந்து போகிறார். நாடோடி மன்னனுக்கு வசனம் எழுதியது கண்ணதாசன், ரவீந்தர். நாடோடி மன்னனுக்கு பிறகு கண்ணதாசனுக்கும் அவருக்கும் சிக்கல்கள் தொடங்க அந்த இடத்தில் வாலி அமர்கிறார். அதற்கு பிறகு எம்ஜிஆர் இடத்தில் வருகின்ற பாடல்கள் உங்களுக்கே தெரியும். நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால், 3 எழுத்தில் என் மூச்சு இருக்கும். அது எம்ஜிஆர் பாடல்கள் என்றே ஆகிவிட்டன. அந்த பாடல் எழுதியவர் பற்றி யாருக்கும் தெரியாது. இந்த பாடலுக்கு இசையமைத்தவர் பற்றி யாருக்கும் தெரிய போவதில்லை. இந்த பாடலை பாடிய டிஎம்எஸ் மறைந்து போகிறார். எம்ஜிஆருடைய தத்துவ பாடல்கள் என்று மாறி போய் எம்ஜிஆருடைய ஆளுமை எல்லா இடங்களிலும் அந்த காலகட்டத்தில் தேநீர் கடைகளில் உள்ள வானொலி பெட்டிகள் மூலமாகத்தான் நாங்கள் எல்லாம் பாடல்கள் கேட்போம். எம்ஜிஆருடைய பாடல்கள் ஒலிக்காத இடமே கிடையாது. எம்ஜிஆர் பாடல்கள் சிவாஜி பாடல்கள் என்று மாறிப்போன விந்தையையும் நாம் பார்த்தோம். ஆனால் எம்ஜிஆர் பாடல்களில் எப்போதுமே ஒரு செய்தி அடங்கியிருக்கும். 62 எம்எல்சி ஆனவர் 64 எம்எல்சி பதவியை துறக்கிறார். அத்தனை பேர் சொல்லியும் அவர் கேட்கவில்லை. அந்த சீட்டை திமுக காங்கிரசுக்கு இழக்கிறது. எம்ஜிஆர் அண்ணா தாங்கிக் கொள்கிறார். அதற்கு பிறகு அந்த நேரத்தில் என் கடமை என்ற ஒரு படம், அந்த படம் வருகிறது. அந்த படம் தோற்று போகிறது. படம் தோற்று போன உடனே எம்ஜிஆர் அதற்கு பிறகு வந்த படத்தில் தெய்வத்தாயில், ஆரம் வீரப்பனுடைய தெய்வத்தாயில் பாடிய பாடல் தான் 3 எழுத்தில் என் மூச்சிருக்கும். இது 64. எம்ஜிஆர் சோதனை செய்து பார்ப்பது என்பது ஒரு அளவுக்கு மேல வெற்றி பெறவில்லை என்று நாம் நினைத்தால் எம்ஜிஆருடைய சோதனை ஒன்று முடிந்து விடவில்லை. அதற்கு அடுத்த ஆண்டு எம்ஜிஆர் சொல்லுகிறார், பெருந்தலைவர் காமராஜனுடைய பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்டு, காமராஜருடைய தலைவர் அண்ணா என்னுடைய வழிகாட்டிய. அண்ணா ஒன்றும் மறுப்பு சொல்ல. அண்ணாவுடைய சிறப்பு என்னன்னா, என்ன எண்ணுகிறார் என்றே தெரியாது. பல நேரங்களில் அவர் எதுவும் கருத்தை சொல்லல. அதற்கு எதிர்ப்பு பல இடங்களில் இருந்து வருகிறது. ஒருவர் SS ராஜேந்திரன். எம்ஜிஆர் அதற்கு பதில் தந்தார். ஆனால் கட்சியில் இருக்கிறார். அதற்கு 64லேயே தொழிலாளி, எம்ஜிஆர்
கட்சியிலேயே திரைத்துறையில் கட்சியினுடைய கருத்துக்களை வைப்பது என்பது எம்ஜிஆர் செய்த அளவிற்கு வேறு யாரும் செய்ததில்லை. தொழிலாளி படத்தில் ஒரு காட்சி வரும். இந்த காட்சியில் இதுதான் என்னுடைய நம்பிக்கை நட்சத்திரம் என்று ஒரு வசனத்தை அவர் பேச வேண்டும், எம்ஜிஆர் பேச வேண்டும். பேசின உடனே ட்ராலி ஷாட், அந்த ஷாட் போய் மேல இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரத்தை காட்டும். ஆனால் காட்சி முடிவது என்பது எம்.ஆர். ராதாவுடைய முகத்தில் முடியும். எதற்கு இந்த ஷாட் வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்கிறார் ஆரூர் தாஸை எம்ஜிஆர். இல்ல, இது ஆரூர் தாஸ் ஒரு கேத்தலிக். அவர் சொல்லுகிறார், நம்பிக்கை நட்சத்திரம் என்பது பெத்லஹேம்ல இயேசு பிறந்த பொழுது இதை பார்த்துதான் இதை பார்த்து இந்த 3 அறிஞர்கள் போனார்கள் அவரை சந்திப்பதற்கு என்றெல்லாம் சொல்லுகிறார். இது சுதந்திர கட்சியினுடைய சின்னமாச்சே. சரி, அப்ப நம்ம உதயசூரியன் மாத்திடலாம். உடனே ராதா சொல்றாரு, உன் கட்சி வேலையெல்லாம் இங்க வச்சுக்காத ராமச்சந்திரா. இப்போ என் முகத்துல முடியக்கூடாது இந்த காட்சி. இதுதான் என்னுடைய நம்பிக்கை சூரியன் சொல்லிட்டு நீ என் முகத்துல முடிகிற மாதிரி காட்சி வைக்காத, இதெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்கோ. ராதாவை பார்த்தால் எம்ஜிஆருக்கு பயம், ராதாவை பார்த்தால் எல்லாருக்கும் பயம். சோ அந்த காட்சி அதுக்கேற்ற மாதிரி ராதா சொன்னபடியே முடிந்தது. ஆனால் சூரியனை வைத்திடுறாரு. அதனால எம்ஜிஆர் மாதிரி நம்ம நாடோடி மன்னன் அப்பவே ஆணும் பெண்ணும் திமுக கொடியை வைத்திருப்பது போல் ஒரு சின்னத்தை வடிவமைக்கிறார் எம்ஜிஆர் பிக்சர்ஸ்க்கு. சோ இந்த கட்சிக்கு அவர் மாதிரி உழைத்தவர்கள் என்று பார்த்தால் யாரும் கிடையாது. 1967 வருகிறது, தேர்தல் வருகிறது. அந்த தேர்தலில் ஒரு படத்தினுடைய கால் ஷீட்டை தான் தந்து விடுவதாக, ஒரு படத்தினுடைய ஊதியத்தை தந்து விடுவதாக பேசுகிறார். அண்ணா சொல்லுகிறார், அப்பதான் அண்ணா சொன்னது, எனக்கு உன்னுடைய பணம் தேவையில்லை, நீ உன்னுடைய ஒரு படத்துக்கு கொடுக்கக்கூடிய கால் ஷீட் எனக்கு தரணும், நீ உன் முகத்தை காட்டினால் 30,000 வாக்குகள் எனக்கு கிடைக்கும். எம்ஜிஆர் புறப்படுறார். புறப்பட்டு ஜனவரி 12, 1967 முதல் கட்ட சுற்றுப்பயணத்தை முடித்துவிட்டு வருகிறார். வந்த உடனே அன்றோ அதற்கு அடுத்த நாளோ ராதா அவரை போய் பார்க்கிறார். ராதா சுட்டுடுறார். அது உள்ள பெருசா போக வேண்டாம். பட் சுட்ட பிறகு எம்ஜிஆர் அதை பிடிச்சுக்கிட்டே தன்னுடைய டிரைவரை அழைத்து ராமாவரம் தோட்டத்திலிருந்து காரில் உட்கார்ந்து கொண்டு குண்டடிப்பட்ட எம்ஜிஆர் ராயப்பேட்டை மருத்துவமனைக்கு அங்கிருந்து வருகிறார். அவரே வந்து தன்னை அட்மிட் செய்திருக்கிறார். அது சினிமால மட்டும் எம்ஜிஆர் ஹீரோ இல்ல, உண்மையிலையும் அந்த மாதிரி நடந்துக்கூடியவர் அப்படின்றதுக்கு ஒரு சான்று. ராதாவும் சளைச்சவர் இல்ல ஒன்னும். ராதா சுட்டுக்கிறார் தானே, எம்ஜிஆர் சுட்டுட்டு ராதா சுட்டுக்கிட்டு அவரும் ஒரு காரில் அழைத்து விடப்படுகிறார். அவரை ஸ்ட்ரெச்சர்ல வச்சு உள்ள கொண்டு வராங்க. வந்த உடனே மனுஷன் காதுல சுட்டு குண்டு இருந்து ரத்தம் வழியுது. அவருக்கு ரொம்ப முக்கியமா தேவைப்படுற செய்தி, இருக்கிற சர்ஜன்ல யாராவது பிராமணரான்றது. Does it matter? Anyway, so இவர்கள் 2 பேரும் இருக்கிறார்கள். இவர்களை பார்ப்பதற்கு அண்ணா, கலைஞர் 2 பேரும் வந்து நிக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சியை அப்போ இருந்த அசிஸ்டன்ட் சர்ஜன் ஏப்ரஹாம் என்பவர் குறிச்சிருக்கார். சொல்றார், யாராவது 3 முதல்வர்கள் ஒரே அறையில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் நம்பி இருப்பார்களா? ஸோ எம்ஜிஆர் பேண்டேஜோட இருக்கார், வெளியில் போக முடியவில்லை. குண்டடிப்பட்ட எம்ஜிஆர் பிரச்சாரத்திற்கு நல்ல முறையில் போய் பிரச்சாரம் செய்திருந்தால் எம்ஜிஆர் எவ்வளவு வலிமையாக இருந்திருப்பாரோ அதை விட வலிமை பொருந்தி எம்ஜிஆராக மாறிப்போனார். கே. சீனிவாசன் காமராஜரை எதிர்த்து நிற்கிறார் விருதுநகரில். அண்ணா காமராஜரை எதிர்த்து பிரச்சாரம் செய்ய மாட்டேன் என்று சொல்லிவிடுகிறார். மற்றவர்களும் அங்கே போவதற்கு தயங்குகிறார்கள். சீனிவாசன் எம்ஜிஆரை அணுகுகிறார், எனக்கு நீங்க உதவி பண்ணணும் என்று சொல்லுகிறார். உடனே வீரப்பன் யோசித்த யோசனை தான் இந்த சுவரொட்டி. உங்களிடத்தில் வருவதாக இருந்தேன், வர முடியவில்லை, உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களியுங்கள். அந்த சுவரொட்டி தமிழகம் எங்கும் ஒட்டப்படுகிறது. மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. அதற்கு பிறகு நடந்தது உங்களுக்கு தெரியும். இது முடித்த பிறகு
அண்ணா தன்னுடைய அமைச்சரவை பட்டியலை எம்ஜிஆர் இடத்தில் செழியனை போய் காட்டிக் கொண்டு வரும்படி சொல்லுகிறார். அதை பார்த்த உடனே எம்ஜிஆர் சொல்கிறார், ஒரு பெயரை பார்த்தவுடன் நான் என்று கத்திவிட்டேன். வேண்டான்ட்டார் எம்ஜிஆர். சீபா ஆதித்தனார். சீபா ஆதித்தனாருக்கும் எம்ஜிஆருக்கும் 7ஆம் பொருத்தம். எம்ஜிஆரை பற்றி கிழவர், வயதானவர், தன்னுடைய பேத்தி போன்ற நடிகைகளுடன் நடிக்கிறார் என்றெல்லாம் தினத்தந்தி எழுதுவது எம்ஜிஆருக்கு மிகுந்த கசப்பை கொண்டிருந்தார். அந்த அவர் சொன்னதை அண்ணா எடுத்துக்கொள்கிறார். எடுத்துக்கிட்டு பின்பு அவரை சபாநாயகராக மாற்றி விடுகிறார். அதற்கான காரணத்தை எம்ஜிஆர் இடத்தில் சொல்லுகிறார். எம்ஜிஆர் அதை ஒப்புக்கொள்கிறார். சுபா அவர்களே, நேரமாகிவிட்டதா? நேரமாகிவிட்டதா? டாக்டர் கண்ணன், நீங்க இன்னும் ஒரு 10 மினிட்ஸ்ல வைண்ட் அப் பண்ணலாம். பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம டிஸ்கஷன். வெரி குட். சோ அண்ணா இருக்கும் வரைக்கும் அனைத்தும் சரியாக இருந்தது. அண்ணா சென்ற பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையையும் தமிழகத்தையும் யார் வழிநடத்துவார்கள் என்ற கேள்வி எழுந்தபோது, அண்ணாவுக்கு பிறகு யார் என்ற கேள்வி எழுந்தபோது, எம்ஜிஆர் ஆற்றிய பங்கு மிகப்பெரிய பங்கு. அவர் கலைஞர் பக்கம் மட்டும் சாயாமல் இருந்திருந்தால், கலைஞர் அவர் சாயாமல் இருந்திருந்தால் கூட கலைஞர் ஒருவேளை முதல்வராக ஆகியிருப்பார் என்றுதான் நான் எண்ணுகிறேன். ஏன்னா கலைஞரை எதிர்த்து நின்ற நாவலர் நெடுஞ்செழியன் அத்தகைய ஆளுமை படைத்தவர் அல்ல. கலைஞர் அதற்காக மிகுந்த கடுமையாக உழைத்தார். உழைக்கவில்லை என்று சொன்னாலும் கூட எம்ஜிஆர் கலைஞருக்காக வேலை செய்தார். சீபா ஆதித்தனார் வேலை செய்தார். எம்ஜிஆர் ஆற்றிய பங்கு மிகப்பெரிய பங்கு. கலைஞர் முதல்வராகி விடுகிறார். நாவலர் நெடுஞ்செழியன் தன்னுடைய புத்தகத்தில் மிகுந்த வருத்தத்துடன் இந்த நிகழ்ச்சிகளை எழுதுகிறார். எம்ஜிஆர் எல்லாரையும் கூப்பிட்டு விருந்து வைத்தார், எம்ஜிஆர் கலைஞருக்காக ஆதரவு தேடினார் எல்லாம் எழுதுகிறார். இது முடிந்த பிறகு அந்த அமைச்சரவையில் நாவலர் நெடுஞ்செழியன் சேரவில்லை. இதற்கு பரிசாக ஒரு கிட்டத்தட்ட 4-5 மாதங்கள் நாவலர் சேராமல் இருக்கிறார். அதற்கு அடுத்த கட்ட தேர்வு கட்சியினுடைய தலைமை யாருக்கு போகும், அடுத்த பொதுச் செயலாளர் யார். பொதுச் செயலாளர் பதவிக்கான தேர்தல் அறிவிப்பு வந்தவுடன் நாவலர் தான் பொதுச் செயலாளராக இருப்பதாக சொல்கிறார். ஒரு சிக்கலாக மாறிவிடுகிறது. எம்ஜிஆர் மீண்டும் களத்தில் இறங்கி இந்த கட்சிக்கு ஒரே தலைமை தான் இருக்க வேண்டும், 2 தலைமை இருந்தா சரியா வராது, முதல்வரும் கட்சியினுடைய ஆட்சியும் கட்சியும் ஒரே தலைமை இடத்தில் இருந்தால்தான் அது சரியாக வரும் என்று ஒரு புதிய தத்துவத்தை சொல்லுகிறார். சொல்லிட்டு அவரே கட்சி நடத்தும் பொழுது அந்த மாதிரி வைக்கல. அவர் பொதுச் செயலாளராக தொடக்கத்தில் இருந்தார். அதற்கு பிறகு பல பேர் பொதுச் செயலாளர்களாக வந்தார்கள். பாவு சண்முகம் வந்தார், ராகவானந்தம் வந்தார், எவ்வளவோ பேர் வந்தார்கள். ஆனால் அன்று அவர் அந்த கருத்தை வைத்து நாவலர் நெடுஞ்செழியன் தேர்தலின் போது தன்னுடைய விண்ணப்பத்தை திரும்ப பெற்றுக் கொண்டார். போட்டியிடவில்லை என்று சொல்லிவிட்டார். அதற்கு அது முதல்வர் போட்டியில் கட்சியை பொறுத்தவரையில் ஒரு சமரசம் ஏற்பட்டது. அதுவரை தலைவர் பதவியை அவர்கள் நிரப்பாமல் வைத்திருந்தார்கள். அண்ணா செய்த ஏற்பாடு அது. பெரியாருக்கு மரியாதை செலுத்துவதற்காக பெரியார் தான் இந்த கட்சியினுடைய நிரந்தர தலைவர் என்று சொல்லி அவர் அந்த இடத்தை காலியாக வைத்திருந்தார். பொதுச் செயலாளர் தான் இந்த கட்சியினுடைய மிகப்பெரிய பொறுப்பு. இப்போது பொதுச் செயலாளராக நாவலரும் தலைவர் பதவி கலைஞரும் மாறுவதாக, எந்த முடிவும் பொதுச் செயலாளரை கலந்துதான் தலைவர் எடுக்க வேண்டும் என்ற சட்ட திருத்தத்தையும் கொண்டு வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் நாவலர் இப்போது மீண்டும் வந்து இணைகிறார். கட்சியில் பங்கெடுத்துக் கொள்கிறார். மீண்டும் அமைச்சரவையில் தான் கல்வி அமைச்சராக வந்தார். எம்ஜிஆர் செய்ததற்கெல்லாம் மீண்டும் நன்றி காட்ட வேண்டாமா? எம்ஜிஆர் இதுவரைக்கும் அவர் பெரிய பொறுப்புகளில் இருந்தாரா கட்சியில் என்று தெரியாது. செயற்குழு உறுப்பினராக இருந்திருக்கிறார். மற்றபடி வேற ஏதேனும் பெரிய பொறுப்புகளில் இருந்தாரா என்றால் கட்சியினுடைய 3வது பெரிய இடம். அதுதான் அவருக்கு இந்த சிக்கல்களையும் பின்னாடி தரப்போகிறது. எல்லாம் நன்றாக போய்கொண்டிருக்கிறது. கலைஞர் இப்போது முதல்வராக மாறி போகிறார். முதல்வராக போன
முதல்வராக மாறிய கலைஞருக்கு 2 பெரிய சிக்கல்கள். ஒன்று, அண்ணாவினுடைய நிழலாக தான் இருப்பதை நிறுத்த வேண்டும், முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். எம்ஜிஆர் இடத்தில் தான் பெற்ற உதவிகளால் அவர் மேலே வந்திருக்கிறார். தொடர்ந்து எம்ஜிஆர் தன்னை இயக்குவதை அவர் தடுக்க வேண்டும். இந்த நேரத்தில் எம்ஜிஆர் அவர்களுக்கு எங்கள் தங்கம் என்ற ஒரு படத்தை செய்து தருகிறார். எங்கள் தங்கத்திற்கு ஊதியம் வாங்காமல் எம்ஜிஆர் நடிக்கிறார். ஜெயலலிதாவையும் ஊதியம் வாங்க வேண்டாம் என்று சொல்லுகிறார், நடித்து தருகிறார். அந்த நேரத்தில் வாலி எழுதுகிற ஒரு பாட்டினுடைய முதல் வரி, நான் அளவோடு ரசிப்பவன். வாலிக்கு அடுத்த வரி என்ன செய்யறது, என்ன போடுறதுன்றது தெரியவில்லை. சிந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது கலைஞர் கேட்கிறார், என்னையா? இல்லைங்க, இந்த மாதிரி எதையும் அளவின்றி கொடுப்பவன் போட்டுக்கியா? அதுதான் கலைஞர் எம்ஜிஆரை பற்றி நினைச்சது. அதற்கு பதிலாக எம்ஜிஆர் அதை கேட்ட உடனே எம்ஜிஆருக்கும் கலைஞருக்கும் அப்பவே விரிசலும் உரசலும் வந்துருச்சு. ஏன்னா அந்த நேரத்திலேயே மூக்காமுத்துவை அவர்கள் வைத்து பிள்ளையோ பிள்ளைன்னு ஒரு படம் பண்றாங்க. இதெல்லாம் எம்ஜிஆருக்கு தெரியுது. எம்ஜிஆருக்கு ரசிக்கல. அவர் தனக்கு போட்டியா கலைஞர் இதை பண்றாருன்ற மாதிரி நினைக்கிறார். 2 பேரும் ஒவ்வொருத்தருக்கும் செக் வைக்கிறாங்க. 2 பேரும் இது மாதிரி நடந்துட்டே இருக்கு. அதற்கு பிறகு 71 தேர்தல் வருகிறது. அந்த தேர்தலுக்கு எம்ஜிஆர் போகல. ஏன் போகவில்லை என்றால், எனக்கு அழைப்பு வரவில்லை என்று சொல்லுகிறார். அப்புறம் ஆரம்பிரப்பன் தலையிட்டு 2 பேருக்கும் சமரசம் ஏற்பாடு பண்ணி கலைஞர் சொல்றாரு, நான் என்ன அழைக்க வேண்டியிருக்கு எம்ஜிஆர, அவர் பாட்டுக்கு போய் பிரச்சாரம் பண்ண வேண்டியது தானே. அப்புறம் கடைசியில எம்ஜிஆர் போறார், வென்று விடுகிறார்கள். 71 திராவிட முன்னேற்ற கழகம் அடைந்த வெற்றி மாதிரி அதற்கு முன்பும் பின்பும் திராவிட முன்னேற்ற கழகம் அடைந்ததில்லை. கிட்டத்தட்ட 52% வாக்குகளோ என்னமோ திராவிட முன்னேற்ற கழகம் பெற்றது என்று எண்ணுகிறேன். 184 இடங்கள், 234 சட்டமன்ற இடங்கள். எம்ஜிஆர் முடிந்த பிறகு, இந்த தேர்தல் முடிந்த பிறகு, தான் மருத்துவத்துறையினுடைய அமைச்சராக மாற விருப்பம் தெரிவித்ததாகவும், கலைஞர் நீங்கள் நடிப்பதை நிறுத்திக் கொள்ளுங்கள் என்று சொன்னதாகவும் எல்லாருமே பதிந்திருக்கிறார்கள். எம்ஜிஆரை தவிர கலைஞர் பதிந்திருக்கிறார், ஆரம்பிரப்பன் பதிந்திருக்கிறார். ஆரம்பிரப்பன் என்ன சொல்லுகிறார், இந்த மனிதர் அந்த மாதிரி கேட்டதற்கு காரணமே ஜெயலலிதா என்று சொல்லுகிறார். ஜெயலலிதா எம்ஜிஆருடைய வாழ்க்கையில் வருவது உங்களுக்கு தெரியும், எப்ப வராங்க, 1901 இருக்கிறார்கள். அதற்கு பிறகு எம்ஜிஆரோட கொஞ்சம் படங்களில் தொடர்ந்து நடிக்கிறார்கள். அது முடிந்த பிறகு சிவாஜி கணேசனோடு அவர்கள் நடிக்கக்கூடிய படத்தில் சிவாஜி கணேசன் சொல்லி பாடல் எழுதுகிறார் வாலி, நீ வந்த இடம் அது நல்ல இடம், மணமகளே வருக என்ற வரி. அதாவது இவ்வளவு நாள் நீ எம்ஜிஆரோட இருந்த, இப்ப இந்த கேம்புக்கு வந்திருக்க என்று. ஆனால் எம்ஜிஆரோடு இருந்த உறவோ அல்லது எம்ஜிஆரோடு இருந்த நெருக்கமோ ஜெயலலிதாவுக்கு முடியவில்லை. அவர் மற்றவர்களோடு ஜெயலலிதா நடிப்பதை தாங்கிக் கொண்டாலும் கூட மிகுந்த ஆளுமை உணர்வோடவே ஜெயலலிதாவோடு அவர் இருந்தார். அதை நம்ம எல்லாம் சந்திரபாபு பதிஞ்சிருக்கிறார், மற்றவர்கள் பதிந்திருக்கிறார்கள். ஜெயலலிதா மாதிரி ஒரு மிகப்பெரிய ஆர்டிகுலேட் உமன், அறிவாளி, படித்தவர், இவரிடம் இல்லாத பல செய்திகள் ஜெயலலிதாவிடத்தில். இவரை மதிக்காத ஒரு அம்மா. ஸ்டுடியோ செட் உள்ள வரும்போது அந்த அம்மா பாட்டுக்கு உட்காந்துட்டு அந்த பாட்டுக்கு புக்கு படிச்சுட்டு இருக்கோம். அதை ஒரு இஷ்யூ ஆக்கி அதுக்கப்புறம் அந்த அம்மாவே எழுதுது அதனுடைய சுயசரிதையில. நான் அதுக்கு பிறகு எம்ஜிஆர் சார் உள்ள வந்த உடனே அவர் எங்க இருக்காருன்னு தேடி பிடித்து முதலில் போய் அவருக்கு வணக்கம் சொல்லிவிட்டு அதற்கு பிறகு போய் என்னுடைய இடத்தில் உட்கார்ந்து கொள்வேன். அதுவே என்னுடைய முழு நேர வேலையாகிவிட்டது என்று. அவர்களுக்குள் ஒரு மிகுந்த, ஆங்கிலத்தில் சொல்வது எளிது, the relationship between them was intense inside and outside films. So அதுல ஒரு தொய்வு எம்ஜிஆர் அரசியலுக்கு வந்த பிறகு ஒரு தொய்வு விடுகிறது கடைசி காலத்தில். அந்த தொய்வை அது விழறதுக்கு முன்னாடியே உலகம் சுற்றும் வாலிபன் போன்ற படங்கள் வரும்பொழுதே இவர்கள் இருவருக்கும் உள்ள உறவை பிரிப்பதற்காக பல பேர் முயல்கிறார்கள். அதில் ஒருவர் ஆரம்பிரப்பன். மஞ்சுளா வருகிறார்கள், லதா வருகிறார்,
இருந்தாலும் எம்ஜிஆர்ஸ் ஃபேசினேஷன் வித் ஜெயலலிதா கண்டினியூஸ். உலகம் சுற்றும் வாலிபனில் இந்த அம்மாவுக்கு ஒரு பங்கு இல்லை என்றாலும் கூட இந்த அம்மா அங்கே ஜப்பானுக்கு செல்கிறார்கள். சோ இதெல்லாம் நடக்கிறது. அவர்களுக்குள் ஒரு 10 ஆண்டு காலம் விரிசல் வருகிறது. எம்ஜிஆர் கட்சியை விட்டு போவதற்கு காரணமே கூட அந்த அம்மாவை மதுரை மாநாட்டுக்கு அழைத்து வர வேண்டும் என்று அவர் சொன்னதுதான் என்று கலைஞர் பதிந்திருக்கிறார். இதையெல்லாம் திராவிட இயக்கம் தாங்காது, ஐயோகோ என்று எழுதுகிறார் கலைஞர். இது எவ்வளவு தூரம் உண்மை என்று தெரியாது. ஆனால் எம்ஜிஆர் வாஸ் ஃபேசினேட்டட் வித் திஸ் ஆக்டர். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. சோ 71 மதுரையில் ஒரு மாநாடு நடக்கிறது. அந்த மாநாட்டில் எம்ஜிஆர் பேசுகிறார். கலைஞருக்கும் அவருக்கும் 71 தேர்தலுக்கு பிறகு சரியில்லாமல் இருக்கிறது. 70களிலிருந்தே அவர்கள் இருவருக்கும் உறவுகள் சரியில்லை. அண்ணா இறந்த பிறகு இருந்து கலைஞர் இவருடைய நிழலிலிருந்தும் அண்ணாவுடைய நிழலிலிருந்தும் வெளியே வருவதற்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் எம்ஜிஆர் இடத்திலிருந்து அவரை தள்ளி வைக்கின்றன. எம்ஜிஆரும் லேசுப்பட்டவர் அல்ல. ஆனால் அப்புறம் இவர்கள் இருவருக்கும் இருப்பவர்கள் இந்த கனலை ஊதி நெருப்பாக மாற்றுகிறார்கள். 71 மதுரை மாநாட்டில் எம்ஜிஆர் பேசிவிட்டு இறங்கிய பிறகு கலைஞர் பேச எழுகிறார். அவரால் அதிகமாக பேச முடியவில்லை. கூட்டம் கலைகிறது. கலைஞர் ரொம்ப அடிச்சிருது. 20 நிமிடத்திற்கு மேல் பேச முடியவில்லை. உடல் சரியில்லை, தொண்டை சரியில்லை என்று சொல்லிவிட்டு கலைஞர் நிறுத்தி விடுகிறார். அதற்கு பிறகு 72 என்ன நடந்தது என்று உங்களுக்கு தெரியும். இன்று வரை காங்கிரசினுடைய மோகன்குமார மங்கலத்தினுடைய தலையீடும் சி சுப்பிரமணியத்தினுடைய தலையீடும் எம்ஜிஆரை கட்சியிலிருந்து வெளியே கொண்டு வந்தது என்று எண்ணுபவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். நான் கூட அது உண்மையாக இருக்கும் என்றே எண்ணுகிறேன். ஏனென்றால் 1971 கலைஞர், 71லிருந்து 75 வரைக்கும் இருந்த கலைஞர் வெரி காம்பேக்டிவ் கலைஞர். தான் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று இருந்த கலைஞர். ஒரு நிலை தெரியாமல் இருந்த ஒரு கலைஞர். 43 வயதிலேயே முதல்வராக மாறி போகிறார். அதனால் கனிந்த கலைஞர் அல்ல. அதனால் பல எதிரிகளை அவர் உருவாக்கி கொண்டார். அவரை கண்டு அஞ்சியவர்கள் அதிகம். சிம்சன் தொழிற்சாலையில் கம்யூனிஸ்டுகளுடைய தொழிற்சங்கத்தை உடைத்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொழிற்சங்கத்தை உருவாக்கினார். இது மாதிரி நிறைய தான் அவரை முஜிபுர் ரஹ்மானோடு தன்னை ஒப்பிட்டுக் கொண்டார். அவருடைய கட்சிக்காரர்கள் அவரை தென்னகத்தின் முஜிபுர் ரஹ்மானே என்று சுவரொட்டிகளில் அடித்தார்கள். செய்தித்துறை, விளம்பரத்துறை கொண்டு வந்த வெளியீடுகளிலும் அந்த மாதிரி இருக்க அவர் பிரிவினை கேட்கிறாரோ என்று எமர்ஜென்சியின் போது பேசிய காலமெல்லாம் உண்டு. ஆனால் அந்த 71லிருந்து 75 கலைஞரை ஜீரணிப்பது என்பது கொஞ்சம் சிரமம். அதை அதனால எம்ஜிஆர் வெளியே போவது என்பது தவிர்க்க முடியாததாக இருக்கிறது. 72 எம்ஜிஆர் வெளியே வருகிறார். அதற்கு பிறகு நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதற்கு பிறகு வந்த படங்களில் தெளிவாக பிரச்சார படங்களாகவே பல படங்கள் அமைந்தன. அதுல முக்கியமான படம் நேற்றென்று நாள். அதனுடைய பாடல் வரிகளை பாலி எழுதியிருக்கிறார். நீங்கள் அந்த பாடல்களை பார்க்கலாம். அதற்கு பிறகு முத்துலிங்கம், புலமை பித்தன் இவர்கள் எல்லாம் வந்து எழுதுகிறார்கள். அந்த பாடல் வரிகள் சிலது உங்களுக்கு நினைவிருக்கும். ஊருக்கெல்லாம் வெளிச்சம் போட கொடுத்த பணத்திலே அவங்க வீட்டுக்குள்ளே வெளிச்சம் போட்டுட்டார் என்று முடியும். மக்கள் நலம் என்றே சொல்லுவார், தங்கள் மக்கள் நலம் ஒன்றே தான் கருத்தில் கொள்ளுவார் என்று மூக்காமுத்துவை சொல்வது போல் பாடல் வரிகள். ஒரு வாலம் இல்ல, ஒரு காலம் இல்ல, சில மிருகம் இருக்குது ஊருக்குள்ளே என்ற பாடல்கள் எல்லாம் ஒரு 5 ஆண்டுகள் ஒரு கட்சியினுடைய தலைவராக இருந்து ஒரு நடிகர், அதுவும் எமர்ஜென்சி இருக்கு, எமர்ஜென்சி வந்து விடுகிறது. 72 கட்சி தொடங்குகிறார். 75 6 எமர்ஜென்சி வந்து விடுகிறது. 2 ஆண்டுகள் எதுவுமே செய்ய முடியாது. இந்த 2 ஆண்டுகளும் இவர் நடிச்சிட்டு இருக்காரு. 5 ஆண்டுகள் இவரிடம் இருந்து கட்சியிலிருந்து புறப்பட்டு வெளியே போகிறவர்கள் சில பேர் இருக்கிறார்கள். பயந்து போய் பச்சை குத்த சொல்லுகிறார் சில பேர். ஆல் இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று மாற்றி விடுகிறார். 5 ஆண்டுகள் கட்சியில் எந்த தேர்தலிலும் கலந்து கொள்ளாமல் பாண்டிச்சேரி தேர்தலில் கலந்து கொள்கிறார். 74 கோயம்புத்தூர் இடைத்தேர்தலில் கலந்து கொள்கிறார். பாராளுமன்ற இடைத்தேர்தலில், திண்டுக்கல் இடைத்தேர்தலில் வெற்றி பெறுகிறார். இதெல்லாம் இருந்தாலும் கூட ஒரு பொது தேர்தலில்
5 ஆண்டுகள் கட்சி கலந்து கொள்ளாமல் அந்த கட்சியை நடத்திய திறமை என்பது எம்ஜிஆருக்கு மட்டுமே உண்டு. அது பெரிய திறமை என்று சொல்வதை விட ஒரு அதிர்ஷ்டக்கட்டை என்று தான் சொல்ல வேண்டும். ரசிகர்கள் அவரை தெய்வமாகவே பார்த்தார்கள். உங்களுக்கு தெரியும், அவருக்கு குண்டடிப்பட்ட உடனே ஒளிவிளக்கு படத்தில் ஆண்டவனே உங்கள் பாதங்களை கண்ணீரால் நீராட்டுவேன் என்று சௌகார் ஜானகி பாடுகின்ற பாடல் ஒலிக்காத இடமே கிடையாது. அவர் உடல்நலம் இல்லாமல் 84 இருந்த போது கூட எனக்கு நன்றாக நினைவில் இருக்கிறது. கல்லூரியில் படித்த பொழுது அந்த பாடல் எல்லா இடத்திலும் ஒலித்தது. ஜானகி அவர்கள் பாலி இடத்தில் இந்த பாடல்னால் தான் என்னுடைய கணவர் உயிர் பெற்று திரும்பி வந்தார் என்று கூட சொல்லியிருக்கிறார். அதனால் எம்ஜிஆர் என்ற ஆளுமையை பற்றி பேசிக்கொண்டே போகலாம். அவரை பற்றி சுருக்கமாக சொல்வதானால் மிகுந்த நுணுக்கமானவர், ஒரு கொடைத்தன்மை உள்ள ஒரு மனிதர், எதையும் சிந்தித்து செயல்பட்டார். கடினமான உழைப்பின் மூலமும் கொஞ்சம் அதிர்ஷ்டம் மூலமும் முன்னுக்கு வந்தவர். அவர் தமிழகத்திற்கு ஒரு கலவையான வரப்பிரசாதம் என்று நான் எண்ணுகிறேன். அவர் சென்ற பிறகும் கூட அவருடைய லெகசி பற்றி நாம் இன்றும் பேசிக் கொண்டிருக்கிறோம். அவர் செய்த நல்ல சிலதை தொடக்கத்திலேயே சொன்னேன். அவர் விட்டு சென்றிருக்கிற சில நல்லது அல்லாததையும் சொல்லியிருக்கிறேன். மதுவிலக்கை பொறுத்தவரையில் இனிமேல் மதுவிலக்கை அப்புறப்படுத்தக்கூடிய நிலைமை எந்த மாநிலத்திற்கும் வரும் என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. தமிழர்கள் நல்ல குடிமக்களாக இருக்க தங்களை பழகிக் கொள்ள வேண்டும். அண்ணா சொன்னது போல் குடிப்பதற்கும் குடித்துவிட்டு குடிகாரர்களாக மாறி போவதற்கும் வித்தியாசம் தெரியாத தமிழர்களாக நாம் இருக்கிறோம். அதனால் இது மதுவிலக்கு கொண்டு வருவது நல்லதா, எம்ஜிஆர் கொண்டு வரவில்லை என்றால் இது நடந்திருக்காதா, அல்லது கலைஞர் இதை திருப்பி அறிமுகப்படுத்தாவிட்டால் ஒரு தலைமுறை குடிகாரர்களாக ஒரு தலைமுறையை கெடுத்து விட்டார், 2 தலைமுறையை கெடுத்து விட்டார் கலைஞர் என்ற வாதங்கள் எல்லாம் சரியா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் இஸ்லாமிய நாடுகளில் கூட குடிப்பது என்பது, நான் இருக்கக்கூடிய சூடானில் குடிக்கக்கூடாது, இங்க கள்ள மது கிடைக்கிறது. ஆனால் இது இதற்கு எம்ஜிஆரை காரணம் சொல்வது என்பது எந்த அளவுக்கு சரி என்று எனக்கு தெரியவில்லை. எம்ஜிஆர் ஒரு மிகப்பெரிய ஆளுமை. அவருக்கு பல உங்களுக்கும் எனக்கும் தெரிந்த கிடைத்த கல்வி அறிவு அவருக்கு கிடைக்கவில்லை. ஆனால் அதையெல்லாம் அவர் சரி செய்து ஒரு அதிர்ஷ்டக்கட்டை என்று நான் சொல்வதற்கு காரணம், ஒரு நல்ல நிலையிலேயே அவர் இறந்து போனார். அவர் இறப்பதற்கு 1 ஆண்டுக்கு முன்பாக உள்ளாட்சி தேர்தல்களில் திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய வெற்றியை கண்டது. எம்ஜிஆர் உயிரோடு இருந்திருந்தால் ஒருவேளை தோற்றிருப்பாரோ என்று எண்ணக்கூடிய அளவிற்கு அந்த தேர்தல் முடிவுகள் இருந்தன. ஆனால் அத்தகைய ஒரு நிலை வராமல் எம்ஜிஆர் மறைந்து போனார். அவர் மறைந்து போனாலும் கூட இன்னும் 2-3 என்னை போன்ற தலைமுறையினர், எனக்கு பின்னாடி வந்திருக்கக்கூடிய ஒரு தலைமுறையினர் கூட அவரை நினைவு கொள்ளக்கூடிய அளவிற்கு இருக்கிறார். அதற்கு பின்பிருப்பவர்கள் அவரை நினைவு கொள்வார்களா எனக்கு தெரியாது. ஆனால் அவருடைய பாடல்கள், அவருடைய சில திட்டங்கள், அவருடைய வாழ்க்கை ஒரு எடுத்துக்காட்டாகவே இன்னும் பல காலத்திற்கு இருக்கும் என்று நான் எண்ணுகிறேன். வணக்கம். மிக்க நன்றி சார். மிக எம்ஜிஆர் வாழ்க்கையும் வரலாறுமா அப்படின்ற தலைப்புல எம்ஜிஆர் மட்டும் கவர் பண்ணாம கிட்டத்தட்ட ஒரு அரை நூற்றாண்டு கால அரசியல் தலைவர்களை ஃபுல்லாமே நீங்க உங்க உரையின் கீழ் கொண்டு வந்துட்டீங்க. அண்ணா, கலைஞர், திரு ஜெயலலிதா அவர்கள், எல்லாத்தையுமே நீங்க ஒரு சிவாஜி கணேசன், அந்த அரை நூற்றாண்டு கால திரை அரசியல் மற்றும் கல அரசியல் எல்லா முகங்களையுமே நீங்க உங்க உரையினுடைய நாங்க காண முடிந்தது. மிகச்சிறப்பான உரையாக எல்லாருமே கிட்டத்தட்ட நீங்க உங்களுடைய உரைக்குள்ளே இன்வால்வ் ஆகி உள்ள வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு டிராவல் பண்ண மாதிரி ஒரு 50 years ஆஃப் தமிழ்நாடு ஹிஸ்டரி மாதிரி இருந்தது. மிகச்சிறப்பான உரை. நம்ம ஒரு உரையாடல் பகுதி மாதிரி வச்சுக்கலாம். நம்ம பங்கேற்பாளர்கள் இந்த எம்ஜிஆர் அவங்களுடைய அனுபவங்கள், கருத்துக்கள், உங்கள்கிட்ட ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா பகிர்ந்துக்கலாம். நீங்க ஹேண்ட் ரைஸ் ஆப்ஷன் மூலமாவோ இல்லை நீங்க வீடியோவில் உங்க கையை இது பண்ணீங்கன்னா நீங்க பேசலாம். பங்கேற்பாளர்கள் நிறைய பேர். நானா சார் இந்த நிகழ்ச்சியின் அழைப்புதல் அவர் தான் வடிவமைத்தாரு.
அவர் நிறைய எம்ஜிஆர் தொடர்பான புத்தகங்களுக்கு அவர் நிறைய வடிவமைத்திருக்காரு. அதை கூட எனக்கு அனுப்பிச்சிருந்தேன், பார்த்துட்டு இருந்தேன். கமல்ராஜ் பிரான்ஸ்ல இருந்து கை வைத்திருக்காரு. நீங்க அன்மியூட் பண்ணிட்டு உங்க கேள்வி கேட்க அன்மியூட் பண்ணிக்கோங்க சார். வணக்கம் சார். சூடான்ல இருந்து ஆர் கண்ணன் அவர்கள் எங்களோட உரையாடுறது ரொம்ப மகிழ்ச்சி. சூடான் உடனே வேர்ச்சொல் அகராதியை தேடி பிடிச்சி சூடான் அது தமிழ் சொல்லுன்னு சொல்ற வரைக்கு சூடானை நாங்கள் அறிந்து வைத்து கொண்டிருக்கிறோம். கமல்ராஜ், நான் பிரான்ஸ்ல இருந்து உங்களுக்கு வாழ்த்துக்களையும் என்னுடைய வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு எம்ஜிஆர்னுடைய வாழ்க்கை வரலாறையோ இல்லை அரசியலையோ திரைப்படத்தையோ பேசினா முடிவே இருக்காது. முக்கியமா நான் இதுல நான் எம்ஜிஆர் ரசிகன் இல்லை, பக்கா சிவாஜி ரசிகன். இருந்தாலும் எம்ஜிஆர் மேடைகளில் பிரான்சில் அதிகமாக பேசக்கூடியவன் நான். அதிக நண்பர்கள் எனக்கு எம்ஜிஆர் சைட்ல இருந்து இருக்காங்க. அதனால நான் டிஆர்டி என்ற ஒரு வானொலி மூலிமா இங்க பிரான்ஸ்ல சில நிகழ்ச்சிகள், கவியரசு கண்ணதாசனை பற்றி ஆராய்ச்சி நிகழ்ச்சிகள் நிறைய பண்ணியிருக்கேன். ரெண்டாவது அவங்க எம்ஜிஆரை பத்தி என்ன நிகழ்ச்சி தொகுக்க சொன்னாங்க. அதுக்காக நான் எம்ஜிஆரை தேடி படித்தேன். நான் என் பிறந்திலிருந்து உங்களை மாதிரி ஆட்கள் எழுதின புத்தகங்கள் இருந்து நிறைய நிகழ்வுகள் தொகுத்தேன். இங்க நான் நேரத்தை எடுத்துக்க விரும்பல. ஒரே ஒரு கேள்வி எனக்கு ஒன்று இருக்கிறது. நான் விரும்பும் மிகப்பெரிய சட்டத்தை இயற்றியவர் எம்ஜிஆர். இது நான் எந்தவித ஒளிவு மறைவு சொல்றேன். வருமானம் அவர் ஆட்சி அமைத்த பிறகு 79 என்று நினைக்கிறேன், 1979 900 ரூபாய் வருமானம் உள்ளவர்களுக்கு இடஒதுக்கீடு என்ற ஒரு பொருளாதார அடிப்படை, ஏறக்குறைய ஐரோப்பிய நாடுகளிலும் மேற்கத்திய நாடுகளிலும் இருக்கக்கூடிய ஒரு புதுவிதமான திட்டத்தை எம்ஜிஆர் கொண்டு வந்தார். அப்போ அந்த காலகட்டத்தில் சமூக நீதி அதை குறித்து இடஒதுக்கீடுல இருந்தது. அதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? அது நல்லதா? என்னுடைய பார்வையில் அது நல்லதாகப்பட்டது. காரணம் என்றால் அந்த இடஒதுக்கீடுலாம் அதிகமாக பாதிக்கப்பட்ட மாணவன் என்ற வகையில் இந்த கேள்வி. ஆனா பின்வாங்கிட்டார் எம்ஜிஆர். அது அந்த அரசாணையை இயற்ற முடியாத போய்விட்டது. உங்கள் பார்வையில், நீங்கள் எம்ஜிஆரினுடைய காலத்தில், நானும் அந்த காலத்தில் இறுதி காலகட்டங்களில் வாழ்ந்தவன், அது எனக்கு பெரிதாகப்படுது. உங்கள் பார்வையில் அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது சம்பந்தமான கேள்வியா இல்ல சம்பந்தம் இல்லாத கேள்வியான்னு தெரியல. எனக்கு ஒரு அரிப்பை தந்து கொண்டிருந்த கேள்வி. 79 பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு என்ற கொள்கையை எம்ஜிஆர் நிறுவது சரியா? அது வந்திருந்தால் தமிழகத்துக்கு உபயோகமா இருந்திருக்குமா? இல்ல இப்ப நடக்கிறதா உண்மையா? இல்ல அதுக்குள்ள அரசியல் இருக்குதா? அதுதான் என்னுடைய கேள்வி. உங்களால பதில் கொடுக்க முடிந்தா கொடுக்கலாம் ஐயா. ரொம்ப அழகான கேள்வி. எம்ஜிஆர் வென்று விட்டார். தமிழகத்தில் மட்டுமல்ல, இன்று இந்தியா முழுமையும் இந்த பிஜேபி அரசு 10 விழுக்காடு பொருளாதார இடஒதுக்கீடு என்பதை அறிமுகப்படுத்தி இருக்கிறது. அதை எதிர்த்து பேசிய ஒரே கட்சி இந்தியா முழுவதும் திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமே. மற்ற அனைத்து கட்சிகளும், காங்கிரஸ் உட்பட மற்ற மாநில கட்சிகளும் கூட அதை ஏற்றுக்கொண்டுள்ளன. அதனால் 33 ஆண்டுகளுக்கு பிறகு எம்ஜிஆர் அன்று எண்ணியது சரி என்பதை தமிழகத்தில் மட்டுமல்ல, அவரை எதிரியாக போட்டியாக கண்ட திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர மற்ற அனைவரும் என்று ஏற்றுக்கொண்டிருக்கின்றனர் என்பது எம்ஜிஆர் உங்களுக்கு வியப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கலாம். என்னுடைய சொந்த கருத்தும் கூட பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு என்பது வரவேற்கத்தக்கது என்பதுதான் என்னுடைய அபிப்பிராயம். எனக்கு தெரிந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்களும் திராவிடர் கழகத்தை சேர்ந்தவர்களும் அவர்கள் அதை ஒப்புக்கொள்வதில்லை. அவர்கள் பல காரணங்களை சொல்லுகிறார்கள். நாம் அந்த காலகட்டத்திலிருந்து வெளியே வந்துவிட்டோம் என்று எண்ணுகிறேன். அதனால் இடஒதுக்கீடு என்பது பொருளாதார அடிப்படையிலும் சமுதாய அடிப்படையில் மட்டுமே இருக்க வேண்டும் என்று சொல்பவர்களுடைய வாதத்தில் இருக்கக்கூடிய உண்மை ஓரளவுக்கு இருந்தாலும் கூட, பொருளாதார அடிப்படையிலும் ஒரு அர்ச்சகருடைய பிள்ளை, ஒரு சாதாரண அர்ச்சகருடைய பிள்ளை, ஒரு சாதாரண கோவிலில் இருக்கக்கூடிய அவர் பிராமணராக அல்லது உயர்குடியில் பிறந்த ஒரே காரணத்திற்காக அவருக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை தள்ளிவிட வேண்டுமா என்பது எம்ஜிஆர் மிகுந்த தயக்கத்தோடு தான் தன்னை மாற்றிக்கொண்டார். அவர் வேண்டும் என்றே மாற்றிக்கொள்ளவில்லை. 1980 அவர் நாடாளுமன்ற தேர்தலில் அடைந்த தோல்விக்கு காரணம் அது என்று பல பேர் அவரை நம்ப வைத்தார்கள். போலீஸ் சங்கங்கள், விவசாயிகள் சங்கம் அவரை எதிர்த்து கடுமையான போராட்டங்களை நடத்தி வந்தன.
இந்த 3 காரணங்களுக்காக விவசாயிகள் சங்கத்தோடு அவர் உடன்பாடு செய்து கொண்டார். போலீஸ் சங்கம் அமைப்பதற்கு தொடக்கத்தில் அவர் அனுமதி தந்தார். இதையெல்லாம் சோலை விரிவாக எழுதியிருக்கிறார், மற்றவர்களும் எழுதியிருக்கிறார்கள், நானும் என்னுடைய புத்தகத்தில் பதிந்திருக்கிறேன். இதை என்னிடத்தில் வீரமணி சொன்னார். அவர் போய் எம்ஜிஆர் இடத்தில் எப்படியெல்லாம் இது நல்லதல்ல, எப்படி இதை சாத்தியப்படுத்த முடியாது என்பதற்கெல்லாம் அவர் காரணம் சொல்லியதாக என்னிடத்தில் சொன்னார். எம்ஜிஆர் முழு மனதோடு தன்னுடைய நிலையை மாற்றிக்கொண்டாரா என்றால் இல்லை என்றுதான் நான் எண்ணுவேன். நன்றிங்க ஐயா, அருமையான பதிலை கொடுத்தீர்கள். ஒரு சிறப்பான மற்ற பங்கேற்பாளர்களும் கேள்விகள் கேட்கலாம் நினைக்கிறேன். மிக்க நன்றி தமிழ் எழுத்தை ஃபவுண்டேஷன். தேங்க்யூ. மிக்க நன்றி சார் கேள்விகளுக்கும். இடஒதுக்கீடை பொறுத்த வரைக்கும் பல்வேறு பார்வைகள், பல்வேறு கருத்துக்கள், ஒவ்வொருத்தங்களுக்கு நிலைப்பாடுகளும் வேறா இருக்கலாம். ஏன்னா பொருளாதார அடிப்படை அப்படின்ற பார்க்கும்போது நம்ம அது என்ன சொல்றது, ஒரு தாழ்த்தப்பட்டவராக இருந்து பார்த்தாதான் அது அவங்களுடைய 12 காலமாக அவங்க உரிமைகள் மறுக்கப்பட்டு அதற்கான இதுதான் நம்ம இடஒதுக்கீடு அப்படின்றது சட்டத்துல இருக்கு. மிற்ற நம்ம பொருளாதார அடிப்படையில வளர்ச்சி திட்டங்கள் நிறைய சட்டத்துல இருக்குன்னு நினைக்கிறேன். பட் அதான் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு பார்வை மாறுபாடு. முத்துராஜா அவர்கள், உங்க கேள்விக்கு நீங்க அமெரிக்கன் கல்லூரி உதவி பேராசிரியர் அவர்கள். எனக்கு 2 சந்தேகங்கள். முதல்ல நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் டாக்டர் கண்ணன் சார் அவர்களுக்கு. நன்றி. மிக அதாவது ஒரு புலவி வாய்ந்த அடிப்படை விஷயங்கள் சார்ந்த ஆதாரம் சார்ந்த இதுல கொஞ்சம் கூட அரசியல் கலப்பிடம் இல்லாம உங்களால பேச முடிஞ்சதுக்காக ஐ மஸ்ட் சல்யூட் ஃபார் யுவர் பிரசன்டேஷன். 2 விஷயம் எனக்கு ஒரு சந்தேகம். ஒண்ணு எம்ஜிஆர் வாழ்க்கையிலிருந்து ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய அறிவு பட்டறிவா படிப்பறிவா என்று பார்க்கின்ற பொழுது பட்டறிவு என்பது பெரிய ஆளுமையாக பார்க்கப்படுகிறது போல தெரிகிறது. படிப்பறிவை விட பட்டறிவு, அனுபவ அறிவிலிருந்து ஒரு பெரிய தலைவன் உருவாகலாம், ஒருவன் தலைவன் ஆகலாம், ஒரு பெரிய உலக ஆளுமை ஆகலாம் என்பது ஒன்று. இன்னொரு சந்தேகம், நீங்கள் அருமையாக சொன்னீர்கள் எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதா அம்மையாருக்கும் இந்த இன்டிமெசி. அதுல 2 விஷயங்கள் நாங்கள் கேள்விப்பட்டோம், எந்த அளவுக்கு ஆதாரம் இருக்கின்றதுல. ஒன்று மதுரை பழக்கடை பாண்டி ஒரு செய்தியும், இன்னொன்று ரஜினிகாந்தனுடைய ஜெயலலிதா அம்மையாருடைய கடைசி காலத்தில் ரஜினிகாந்த் கூட அதிலே மிரட்டப்பட்டார் என்று அவர் சொல்லப்படுகின்ற செய்தி உண்டு. அதை பற்றி ஏதாவது ஆதாரங்கள் இருந்தால் நன்றி. மிக்க நன்றி. இல்ல, அந்த அம்மாவுக்கும் எம்ஜிஆருக்கும் உள்ள தொடர்பை பத்தி வெளியில பெருசா யாரும் பேசல. வலம்புரி ஜான் வணக்கம் நினைக்கிறேன் அந்த புத்தகத்தினுடைய பெயர், நக்கீரன் பதிப்பகம். அதுல எழுதியிருக்கார். அதை அவர் தாய் பத்திரிகையில எழுதும் போது அந்த அம்மா அவரை அதை எழுதக்கூடாதுன்னு சொல்லிட்டு தடுத்துருச்சு. அந்த அம்மா எழுதின சொந்த தொடரையே கூட்டத்துல அந்த அம்மா எழுதிய போது எம்ஜிஆர் அதை தடுத்து நிறுத்திட்டு தான் ஒரு செய்தி. இவர்கள் இருவருக்கும் உள்ள உறவை புரிஞ்சுக்கணும், அல்லது ரஜினிகாந்துக்கு அவர்களால ஏதேனும் சிக்கல் வந்திருக்குமா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இந்த அம்மாவால சிக்கல் வந்ததா எனக்கு தோணுது. லதா எம்ஜிஆருடைய ஒப்பந்தத்தின் கீழே இருந்தாங்க. அந்த அம்மாவோட இவருக்கு நம்ம ரஜினிகாந்துக்கும் லதா அவர்களுக்கும் திரைப்படத்துறையில் ஏதோ அது இருக்கு, அது பத்திரிகையிலே செய்தியா வந்திருக்கு. அதனால எம்ஜிஆருக்கு ரஜினிகாந்த் மேல ஏதோ வருத்தம் என்று சொல்லுவார்கள். என்ன இருந்தாலும் ரஜினிகாந்த் எம்ஜிஆருடைய நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு எம்ஜிஆருக்கு மாலை சூட்டுறது, அவரிடத்தில் பாராட்டு பெறுவது என்பதெல்லாம் நடந்திருக்கு. எம்ஜிஆர் வாழ்ந்த காலத்தில் அவருடைய உயரத்தை தொடக்கூடியவர்கள் என்று சொல்லக்கூடிய நடிகர்கள் யாருமே இல்லை. நீங்க பார்த்தீங்கன்னா அவர் நடந்து வரும் பொழுதே சில வீடியோ எல்லாம் பார்க்கலாம். அந்த காலத்துடைய நடிகர்களுக்கே அவர் நடிகராக இருந்தார், அப்படித்தான் சொல்லணும். அதனால் அவர் வரும்பொழுதே நடந்து வரும்பொழுதே அந்த ஆளுமையும் அந்த முதிர்ச்சியும், அவர் ஒரு எல்டர் ஸ்டேட்ஸ்மேனா வளர்ந்துட்டார்ன்ற மாதிரி இருக்கு. எம்ஜிஆர் கடைசி வரைக்கும் ஒரு குழந்தையா தான் இருந்தார். அவரு சிவாஜி கணேசன் அப்பனுக்கு பிள்ளைக்கு சத்துணவு, அப்பனுக்கு சாராயம் அப்படின்ட்டு போய் மேடையில பேச எம்ஜிஆருக்கு ரொம்ப மன வருத்தம் கடைசியில நடிகர் சங்கத்துக்கு இவர் சொல்லி நடிகர் சங்கத்தினுடைய தலைவரானார் சிவாஜி கணேசன். இவர் சொல்லி நடிகர் சங்கத்துக்கு கட்டடம் கட்டினார்.
இவர் சொல்லி நடிகர் சங்கத்துக்கு கடன் வாங்கி கட்டடம் எழுப்பினார். அந்த கடன் எல்லாம் திருப்பி தர முடியாத போயிடுச்சு. எம்ஜிஆர் அதற்காகவே வந்து அவர் பழி வாங்கினார். அதனால எம்ஜிஆரை பற்றி ரொம்ப கலவையான பல செய்திகள் உண்டு. அவர்கள் இருவருக்கும் இருந்த உறவு எப்படின்னா, திருப்பி அவர்களுக்குள் ஒரு புரிதல் வருது. அதுக்கப்புறம் 82ல அந்த அம்மாவை கொண்டு வரார். பட் அவர் இறக்குறதுக்கு முன்னாடி அந்த அம்மாவுக்கும் அவருக்கும் நல்ல உறவு இருந்துச்சான்னு தெரியல. ஆரம்ப இறப்பின கேட்டீங்கன்னா அவர் இன்னும் கொஞ்ச நாள் உயிரோடு இருந்திருந்தா அந்த அம்மாவை அவர் என்று சொல்லுவார். வேற சில பேரும் அப்படி சொல்லுவார்கள். அந்த அம்மாவை கூட கொஞ்சம் அவசரப்பட்டிருக்கலாம் என்று தோன்றுகிறது. எம்ஜிஆர் ரொம்ப உடல் நலிவில்லாத போன பிறகு அந்த அம்மா டெல்லியில் ராஜீவ்காந்தி இடத்தில் தன்னை துணை முதல்வராக ஆக்கணும், அதுக்கு நீங்க பேசுங்கன்னு சொல்ல அவர் வந்து நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் என்ற மாதிரி சொன்னதாக எல்லாம் செய்திகள் உண்டு. இதெல்லாம் நடந்திருக்கலாம். நம்ம எல்லாம் மனிதர்கள் தானே, நடந்திருக்கலாம். ராஜாராமும் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கிறார். அதனால இதெல்லாம் வாய்ப்பு உண்டு. தலைமை பண்பு நீங்க சொன்னபடி எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் அவருடைய அனுபவ அறிவுதான். பட் அவருக்கு அதிர்ஷ்டமும் இருந்தது. அதுக்கப்புறம் அந்த வசீகரம், நான் அவர் புரூக்லின் ஹாஸ்பிட்டல்லாம் முடிச்சுட்டு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் எல்லாம் முடிச்சுட்டு 85ல திரும்பி வரார். 85ல டாக்டர் கானூன் சொல்லிட்டு ஒரு ஜாப்பனீஸ் டாக்டர், அவர் தான் அவருக்கு 4.5 கிலோல தங்கத்தால செஞ்ச யானையை எம்ஜிஆர் பரிசா தந்தார். அந்த நிகழ்ச்சி அப்போ நான் அன்னைக்கு பார்த்த அந்த கொனமரா ஹோட்டல்ல நான் வேற ஒரு நிகழ்ச்சிக்காக போயிருந்தேன். எம்ஜிஆரை பார்த்தேன். தங்கத்துல செஞ்ச ஒரு உருவம் நடந்து வர மாதிரி கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் முடிஞ்சு 85 கிட்டத்தட்ட 68 வயதில் எம்ஜிஆர் போயிருந்தார். அதனால எம்ஜிஆர் வந்து அவர் ஒரு எப்படி சொல்றது, ஒரு முன்னுதாரணம் இல்லாத ஒரு பேராளுமையா தான் தோணுது எனக்கு. தேங்க்யூ. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. அருமையான நன்றி சார். அடுத்து எழுத்தோவியர் நானா அவர்கள் கையெழுத்தினாங்க. சார் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு உங்க கருத்துக்கள் கேள்விகள். சார் வணக்கம். ரொம்ப பிரமாதமான ஒரு சார் சொல்றது மாதிரி இந்த அரசியலை வந்து அப்படி தொட்டு தொடாம அப்படியே போயிட்டு இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. அது அந்த எம்.ஆர். ராதா மேட்டர் ஷூட் பண்ணதெல்லாம் இப்போ உள்ள தலைமுறைகளுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இது போக வந்து நான் இந்தியா டுடே பத்திரிகையோட ஆர்ட் டைரக்டர். அந்த இந்தியா டுடேங்கிறது நான் எழுதுனது. அந்த டைம்ல ஃபர்ஸ்ட் இஷ்யூ வந்து ஆக்சுவலா எம்ஜிஆர் படம் தான் வைக்கிறதா இருந்தோம். ஏன்னா அவருடைய உயில் அந்த நேரம் வந்து அந்த டெஃபண்டம் ஸ்கூலு, அந்த ராமவரம் தோட்டம், இதை பத்தி எல்லாம் என்ன யாராருக்கு என்ன அதோட எப்படி அதை நடத்த போறோம் அப்படிங்கிறதெல்லாம் வச்சு அவர் பொறுப்பா ஒரு உயில் எழுதியிருந்தார். ஸோ அந்த உயில் பத்தி தான் கவர் ஸ்டோரி இந்தியா டுடே வந்து லாஸ்ட் மினிட் வரைக்கும். அந்த ஃபர்ஸ்ட் இஷ்யூ கவர் ஸ்டோரி வந்து இந்தியா டுடே எம்ஜிஆர் படத்தை போட்டு பண்றது மாதிரி நான் டிசைனே பண்ணிட்டேன் ஆல்மோஸ்ட். அப்புறம் லாஸ்ட் மினிட்ல என்ன நினைச்சாங்கன்னு தெரியல. ஒருவேளை ஒரு கட்சி சார்பில் போயிடும் இந்த பத்திரிகையை ஆரம்பிப்பாங்களோ அப்படின்னு நினைப்பாங்களோ என்ன நினைச்சாங்கன்னு தெரியல. ஸ்டோரி மாறிடுச்சு. பட் அந்த டைம்ல வந்து இட்ஸ் வெரி பிக் ஹிட். அந்த இஷ்யூ வந்து ரொம்ப நல்லா போனது. அதே மாதிரி நீங்க சொன்ன அந்த என் கதைங்கிற மாதிரி ஜெயலலிதாவாகிய நான் அப்படின்னு சொல்லி வலம்புரி ஜான் வந்து ஆரம்பிச்சாரு. அந்த ராஜரிஷிங்கிற தலைப்பு நான் எழுதுனது தான். அந்த போஸ்டர்லாம் நான் தான் பண்ணேன் அவருக்கு, அந்த டிசைனிங். ஸோ அந்த காலகட்டத்தில் அது ரொம்ப டிப்பிக்கலா இருந்தது இதோட மூவ்மெண்ட் எப்படி போவோம் என்ன ஏதுன்னு. ஏன்னா இவ்வளவு மீடியா இல்லை. இப்பதான் லைவ் நீங்க ஒரு வார்த்தை வந்து இந்த இன்னைக்கு எம்ஜிஆர் மடியில நான் கமல் இருந்தேன்னு சொன்ன உடனே அப்படியே பத்திக்கிச்சு எல்லாரும். எல்லா சேனல்லையும் பார்த்தா அதுதான் போட்டு ஊட்டிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நீங்க அந்த அரசியல் சம்பந்தப்பட்ட எதையுமே வந்து தொடாம இந்த ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது. ரொம்ப நன்றி சார், நல்ல தகவல். மிக்க நன்றி சார் உங்க கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு. அடுத்து இளஞ்செழியன் கோவையிலிருந்து. ஐயா வணக்கம், நான் இளஞ்செழியன் கோவையில இருந்து. சொல்லுங்க செழியன். ஒரு மிகச் சிறப்பான உரை, ஒரு முன்னாள் முதல்வரை பற்றி ரொம்ப அழகா நீங்க சொல்லியிருக்கீங்க. நிறைய விஷயங்கள் அதுல இருந்து நாங்க இந்த தலைமுறை தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் அதுல இருந்தது. நான் குறிப்பா 2 விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஒண்ணு வந்து தன் அளவிற்கு சினிமாவிலோ அரசியலிலோ வேறு ஒருவர் உருவாகிவிடக் கூடாது அப்படிங்கிற அந்த முனைப்பு, அந்த எண்ணம் எப்பயுமே அவருக்குள்ள இருந்ததா, அந்த மனப்பான்மை குறித்து இன்னும் கொஞ்சம் தெளிவா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இன்னொன்னு, தன்னுடைய இறுதி காலத்தில் தான் உருவாக்கிய கட்சியவே கலைச்சிட்டு திமுகவோடய இணைச்சிடணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு அவர் வந்ததாகவும் நான் படிச்சிருக்கேன்.
இது ரெண்ட பத்தியும் நான் உங்ககிட்ட இருந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்க விரும்புறேன். அதாவது எம்ஜிஆருக்கு நல்ல கேள்விகள். எம்ஜிஆருக்கு வந்து போட்டி மனப்பான்மை வந்து அவருக்கு இருந்து கடைசி வரைக்கும் இருந்திருக்கும். அது திரைத்துறையில இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அதிகமா, அரசியலை காட்டிலும். அரசியல் வந்து அவர் வந்து he was a reluctant politician. அவர் பொது வாழ்வில் இருந்தாலும் கூட அவர் தனியாக ஒரு கட்சி தொடங்க, அந்த கட்சியினுடைய தலைவராக அவர் தன்னை உருமாற்றிக்கொள்ள, தொண்டர்களுக்கு வழிகாட்ட, ஒவ்வொரு நிமிடமும் தன்னுடைய அசைவுகள் ஒவ்வொன்றையும் தமிழக மக்கள் உன்னிப்பாக கவனித்து எடை போட போகிறார்கள் என்ற நிலைக்கு தன்னை அவர் ஆட்படுத்தி கொள்ள, அதற்கெல்லாம் வந்து அவரே வந்து விழைந்து அந்த இடத்திற்கு போகவில்லை. அந்த இடத்திற்கு அவர் தள்ளப்பட்டார். அவர் மிகுந்த அவர் முதலமைச்சராக he did not enjoy being the chief minister. சில பேர் முதலமைச்சராக இருப்பதற்காக, முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிமிடமும் அவர்கள் அதை அனுபவித்து மகிழ்ந்து அதை உணர்ந்து இருக்கக்கூடியவர்கள் உண்டு. கலைஞர் கருணாநிதியை அப்படி சொல்லலாம். ஆனால் அப்படி எம்ஜிஆரை சொல்ல முடியாது. அதனால அரசியலில் எனக்கு தெரியவில்லை. ஆனால் திரைத்துறையில் அவர் மற்றவர்களுடைய வெற்றியை கண்டு அவர் போட்டியாக கருதினார். சிவாஜி கணேசனையே மிகப்பெரிய போட்டியாக அவர் எண்ணினார். அந்த சிவாஜி கணேசனை நான் உயிரை கொடுத்து நடிக்கிறேன், ஆரூர்தாஸ் அண்ணன் அப்படி வந்து சும்மா கையை அப்படி வீசிட்டு போறாரு, எனக்கு கிடைக்கிறத விட அவருக்கு பெரிய வரவேற்பு கிடைக்குதுன்னு சொல்ல வச்சார். அதனால் அது அது அதை எப்படி நம்ம விளக்குறது? எம்ஜிஆருக்கு அவரு அன்பே வான்ட்டு பாடினா வந்துட்டு எல்லாரும் அங்க பரவசப்பட்டு போயிட்டாங்க அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் தெரியல. இதெல்லாம் வந்து அதாவது இறை நம்பிக்கை உள்ளவர்கள் இது இறைவன் அவருக்கு கொடுத்த வரம்னு சொல்லிட்டு போயிடலாம். என்ன மாதிரி அக்னாஸ்டிக் வந்து ப்ரொவிடென்ஷியல்னு சொல்லலாம், தெரியாது. ஆனால் அவர் திரைத்துறையில் போட்டியை பார்த்தார். பொது வாழ்க்கையில் அரசியலிலும் கூட ரொம்ப ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டார். தன்னை பத்தி தவறா செய்திகள் வரும்பொழுதெல்லாம் வந்து ரொம்ப தவித்தார். மோகன்தாஸ், டிஜிபி மோகன்தாஸ் எழுதுறார், எஸ்டி சோமசுந்தரம் எம்ஜிஆரை பத்தி, எம்ஜிஆர் வந்து லஞ்சம் வாங்க சொன்னார், எம்ஜிஆர் இந்த மதுவை இப்படி திறந்து விட சொன்னார், அப்படி திறந்து விட சொன்னார்ன்ட்டு வெளியே வந்து நமது கழகம் ஆரம்பிச்சு எஸ்டி சோமசுந்தரத்தை யாருக்கு தெரியும்? இன்னைக்கு இருக்கிற இந்த 25 பேர்ல வந்துட்டு ஒரு 20 பேர் நான் என்னுடைய வயது உள்ளவர்கள் அல்லது என்னை விட கொஞ்சம் சின்னவர்கள் கூட தெரிஞ்சிருக்கலாம். வேற யாருக்கா தெரியுமா? இல்ல அவர் வாழ்ந்த காலத்திலேயே எஸ்டி சோமசுந்தரத்துக்கு பேருக்கு தெரியும். ஆனால் எஸ்டி சோமசுந்தரம் எஸ்டிஎஸ் வைத்த குற்றச்சாட்டுகளில் மனம் புடுங்கி எம்ஜிஆர் அதனாலேயே இறந்து போனார்னு எழுதுறாரு டிஜிபி மோகன்தாஸ். சோ அதனால இது வந்து அவருடைய போட்டி மனப்பான்மை, மற்றவர்கள் வளராமல் தடுக்கணும்னு நினைச்சாரா வச்சாரா, அந்த மாதிரி கலைஞர் பதிவு பண்ணியிருக்கார். எஸ் ராஜேந்திரன் வந்து நடிகர் சங்கத்தினுடைய தலைவரா ஆகக்கூடாதுன்றதுக்காக எம்ஜிஆர் எதிர்த்து வேலை செஞ்சார் என்று எழுதுகிறார். எனக்கு சரியா தெரியல. அதை போய் நான் அண்ணா கிட்ட சொன்னேன், அண்ணா வந்து அதெல்லாம் முடிஞ்சு போச்சு விட்டுருன்னு சொன்னாருன்ட்டு கலைஞர் தன்னுடைய நெஞ்சுக்கு நீதியில எழுதுறாரு. இது எதற்கும் வந்துட்டு எம்ஜிஆர் மறுப்பு சொல்லல. வருமான வரி பிரச்சனை, அதனாலதான் இவர் கட்சியை உடைச்சார்னு கலைஞர் ஒவ்வொரு நாளும் சொன்னார். அதற்கு பதிலே சொல்லல எம்ஜிஆர். அதுதான் எம்ஜிஆருடைய அதிர்ஷ்டம்னு நான் நினைக்கிறேன். அவர் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, எதற்கும் மறுப்பு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மக்கள் எதுவும் ஒட்டல. அவர் உண்மையிலேயே வாங்கியிருந்தாலும் கூட மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. அவர் கூட இருக்கவன் கெட்டவன்பா என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தான் எம்ஜிஆருக்கு அந்த அதிர்ஷ்டம் இருந்தது. இப்போ கட்சியை வந்து திருப்பி அவர் இணைச்சிடணும்னு நினைச்சாரானா அப்படி நினைச்சார். ஒரு காலகட்டத்தில் அப்படி நினைத்தார். ஏன்னா அவர் வந்து புதிதாக நிரூபிப்பதற்கு ஒன்றுமில்லை. அவர் முதல்வராக மாறிவிட்டார். மருத்துவ அமைச்சராக என்னை ஆக்க வேண்டும் என்று சொன்னவரை நீ நடிக்கிறத விட்டுட்டு வான்னு சொன்னவருக்கு இவர் வந்து 25 அமைச்சர்களை போடக்கூடிய அளவுக்கு வந்துட்டார். இவரை பார்க்கறதுக்கு எல்லாரும் வராங்க போறாங்க. சோ அப்புறம் இவரை கூப்பிட்டு சொல்றார், சோலையை கூப்பிட்டு சொல்றார், ஜெயிச்சிட்டார், எலெக்ஷன் ஜெயிச்சிட்டார். கூப்பிட்டு சொல்றாரு 77 இப்போ எலெக்ஷன் ஜெயிச்சுட்டு ஜூன் 30ஆம் தேதி அன்னைக்கு பதவி ஏற்க போகிறார்.
பதவி ஏற்கிறதுக்கு 2 நாள் முன்னாடி சோலையை கூப்பிட்டு சொல்றாரு, நான் சொன்னேன்ல போய் கலைஞர்கிட்ட போய் பேச சொல்லி என்று சொல்லுகிறார். என்னென்ன சொன்னீங்க? இல்ல சோலை, நம்ம இணைஞ்சிடலாம், போய் பேசிட்டு வாங்க, இது சரியான தருணமா இருக்காது என்ன என்று சொல்லுகிறார் சோலை. அதற்கப்புறம் 78 அந்த பேச்சுவார்த்தைகள் மெதுவா நடக்குது. 79 நடக்குது. 79 இந்த பேச்சுவார்த்தைகள் விட்டு விட்டு நடக்குது. வீரமணி போய் இவங்க 2 பேருக்கும் தூது போகிறார். கலைஞர் சொல்றார், நீ 3வது ஆளு வீரமணி, 2 பேர் ஏற்கனவே வந்து ஏமாந்து போயிட்டாங்க. எம்ஜிஆர் சொல்றதெல்லாம் நம்ம சீரியஸா எடுத்துக்க முடியாது. இல்லைன்னா அப்படி இல்ல, என்னை கூப்பிட்டு 1 மணி நேரம் பேசினாரு. எம்ஜிஆர் பேசுறதெல்லாம் கேட்கும் பொழுது ஒரு உண்மையிலேயே சேர்ந்துடணும்னு நினைக்கிற மாதிரிலாம் தோணுது எனக்கு. 2 வருஷம் இது நடக்குது. இது நடக்கும் பொழுது ஒரு காலகட்டத்தில் 79 பிஜு பட்நாயக், இன்னைக்கு இருக்க நவீன் பட்நாயக்குடைய ஒரிசா முதல்வருடைய அப்பா, அவர் வரார் டெல்லியில இருந்து. வந்து நான் நினைக்கிறேன் அக்டோபர் 13 நினைக்கிறேன், இவங்களை சந்திக்கிறார். கலைஞரை போய் பார்க்கிறார். பார்த்துட்டு கலைஞர் வந்து 6 நிபந்தனைகள் வைக்கிறார். 2 கட்சியும் சேர்ந்துடலாம், கொடி வந்து அண்ணாடிஎம்கே கொடியா இருக்கலாம், ஆனா திமுக தான் பேர் இருக்கணும். அதுக்கு பிறகு வந்து திமுகவுக்கு அமைச்சரவையில் எந்த பங்கும் தேவையில்லை, எம்ஜிஆரே வந்து முதல்வரா இருக்கலாம், 2 பொதுக்குழுவும் செயற்குழுவும் கூடி ஒன்னா கூடி முடிவெடுத்து சேர்ந்து சேரலான்னு முடிவெடுத்துடலாம். அதுக்கப்புறம் கட்சியினுடைய தலைவர் யாருன்றதை பின்னாடி முடிவெடுத்துக்கலாம், இந்த மாதிரி ஒண்ணு. அப்புறம் இடஒதுக்கீடு கொள்கையில் அந்த பொருளாதார அடிப்படை கொள்கையை திரும்ப பெற்றுக்கணும். இதுதான் 6 கண்டிஷன். சோ இதை கேட்ட உடனே பிஜு பட்நாயக் சொல்றாரு, சரி நான் போய் பேசிட்டு வரேன் எம்ஜிஆர். எம்ஜிஆர் கிட்ட போறாரு. எம்ஜிஆர் இதெல்லாம் கேட்கிறாரு. கேட்ட உடனே இதைத்தான் கலைஞர் சொன்னாரா அப்படின்ட்டு, ஆமா, எல்லாத்துக்கும் நான் ஒத்துக்கிறேன் அப்படின்றாரு எம்ஜிஆர். அடுத்த நாள் அக்டோபர் 14 நினைக்கிறேன், அக்டோபர் 14 13 79 ஸ்டேட் கெஸ்ட் ஹவுஸ்ல அவங்க பாக்குறாங்க. நாவலர், பண்ருட்டி, அதுக்கப்புறம் இவங்களெல்லாம் அழைச்சிக்கிட்டு எம்ஜிஆர் போறார். அவர் வந்து அன்பழகன், சாதிக் பாஷான்னு நினைக்கிறேன், அப்போ அவங்களை கூப்பிட்டு வந்திருக்காரு. தனியா முதல்ல 2 பேரும் சந்திச்சு பேசுறாங்க. நான் நினைக்கிறேன் அவங்க ஒரு 15 நிமிஷம் 10 நிமிஷம் பேசியிருப்பாங்க. அப்போ எம்ஜிஆர் எப்பவும் கலைஞரை கூப்பிடுற மாதிரி, ஆண்டவனே நீங்க நான் கேட்டதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்கிறாரு. 6 கண்டிஷன் தானா? ஆமா, 6 கண்டிஷன், நல்லா பண்ணிடலாம். 2 பேரும் சிரிச்சுக்கிட்டே வெளியே வராங்க. வெளியே வந்து பேட்டி தராங்க. பேட்டி தந்த பிறகு எல்லாம் நல்லபடியா முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. 2 பேரும் இப்படி வெளியில நடந்துக்கிட்டாலும் கூட கலைஞர் வந்து இந்த பேச்சுவார்த்தையின் போதே மாறன் மூலமாக சிஎம் ஸ்டீவன், ஜெனரல் செக்ரட்டரி காங்கிரஸ் ஐயோட தொடர்புல இருக்கார். இந்திரா காந்தியை பார்ப்பதற்கு அன்றைக்கு இரவு புறப்பட்டு போறாங்க அவங்க. இது ஒரு பக்கம். எம்ஜிஆர் காலையில மூப்பனாருக்கு விருந்து தரார், பிரேக்ஃபாஸ்ட் தரார். அதுக்கு முன்னாடி பா ராமச்சந்திரனை பாக்குறாரு. இந்த மாதிரி 2 பேரும் ஒருத்தர் அதாவது வட சென்னை தமிழ்ல சொல்றதுன்னா டபாய்க்கிறாங்க. சோ அதனால இது எவ்வளவு தூரம் உண்மைன்னு தெரியல. அதுக்கப்புறம் பண்ருட்டி புறப்பட்டு எம்ஜிஆர் போறார். அன்னைக்கு வேலூரில் கூட்டம், ஐ திங்க் செப்டம்பர் 13th 14th இருக்குமோ, சரியா தெரியல, எனக்கு நினைவில்லை. ஏதோ ஒரு நிகழ்ச்சி வேலூர்ல வந்துட்டு இன்னும் 1000 ஆண்டுகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொடி உச்ச பறக்கும்னு சொல்றாரு அவருடைய அமைச்சர்கள்லாம். அதை உட்காந்துட்டு எம்ஜிஆர் கேட்டுட்டு இருக்காரு. சோ முடிஞ்சு போச்சு. இதுக்கிடையில அன்னைக்கு நைட்டே வந்துட்டு கலைஞர் புறப்பட்டு டெல்லி போயிட்டார். போயிட்டு நைட்டு 1 மணிக்கு போய் இந்திரா காந்தியை சந்திச்சு 90 சீட்டு பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க. சோ அதனால் இந்த இருவருமே வந்து இதய சுத்தியோடு இதை செய்யவில்லை. எம்ஜிஆருக்கு கொஞ்சமாவது அந்த எண்ணம் இருந்திருக்கலாம், கலைஞருக்கும் இருந்திருக்கலாம். பட் ஆங்கிலத்தில் சொல்வது போல் they kept their options open. ஏனால் முழுமையான நம்பிக்கை வரவில்லை. அதை பத்தி வந்துட்டு கொஞ்சம் வருஷங்களுக்கு பிறகு ஒரு கல்யாண வீட்டுல ரொம்ப மன வருத்தப்பட்டு அதை கெடுத்தது யாருன்னா, இந்த கூட்டை கெடுத்தது பண்ருட்டி ராமச்சந்திரன் அப்படின்ட்டு கலைஞர் பேசிட்டார். நான் பண்ருட்டி கிட்ட கேட்டேன். பண்ருட்டி சொன்னார், நாங்க 2 பேரும் கார்ல புறப்பட்டு போயிட்டு இருக்கோம் வேலூர்ல. அப்ப நான் சொன்னேன் தலைவர்கிட்ட, தலைவர் நீங்க எடுத்திருக்க இந்த முடிவு வந்துட்டு மேல இருக்க எங்களுக்கெல்லாம்
சரியா இருக்கும், நாங்கெல்லாம் இணைஞ்சிருவோம். ஆனா கீழே கட்சிக்காரன் இருக்கான்ல, அவன் வந்து திமுக ஆட்சியில எவ்வளவு கஷ்டப்பட்டான்னு அவனுக்கு தான் தெரியும். அவன் மேல எத்தனை போய் கேஸ் போட்டாங்க, எத்தனை முறை அடிச்சாங்க, எத்தனை முறை அவங்க கிட்ட போலீஸ் வந்துச்சு, அவனுக்கு தான் தெரியும். அவன் என்ன மாதிரி எல்லாம் வந்து இந்த கட்சியை வளர்த்திருக்கான்றது அவனுக்கு மட்டும்தான் தெரியும். அவனை உதைச்சவனோட போய் சேர சொல்றீங்களே, அது நடக்குமா? சோ அதனால் அந்த இணைப்பு நடக்கவில்லை. நன்றி ஐயா. ஒரு ஆசிரியர்கிட்ட பாடம் கேட்கிற மாதிரி இருந்துச்சு உங்களுடைய அந்த இயல்பான பொறுமையான நடை. ரொம்ப மகிழ்ச்சி. நீங்க ஓய்வா இருக்கும்போது இன்னும் இந்த மாதிரியான வரலாறுகளை கேட்கணும்னு ஆசைப்படுறோம். நேரம் இருக்கும்போது உங்களை தொடர்பு கொள்றேன் ஐயா. நன்றி. மிக்க நன்றி செலியன். அடுத்த சுரேஷ்குமார், நீங்க உங்க கருத்துக்களை கேள்விகளும். வணக்கம். என்னுடைய தந்தை வந்து பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் ரசிகர், அந்த மன்றத்தில் இருந்தவர். அவருடைய நடவடிக்கைகள் பார்த்துருக்கேன். நான் சிறு வயதுல கேட்டது, எங்க அம்மா சொல்லியிருக்காங்க, அவர் இறந்தும்போது, எம்ஜிஆர் இறந்தபோது எங்க அப்பா நடந்து போனா சொல்லுவாங்க, பாத யாத்திரை போயிட்டு வந்தாருன்னு சொல்லுவாங்க. ஆனா என்னோட குடும்பத்துல பாத்தீங்கன்னா நான் அவர் நேரம் பார்த்துருக்கேன். அவர் வந்து கிராமத்துல தலைவராக இருந்திருக்காரு, நேரம் பார்த்துருக்கேன். அவருடைய எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்லா இருக்கும். இந்த மாதிரி விஷயத்துல எப்படி இனக்கவர்ச்சி அவருக்கு ஏற்படும், அந்த கவர்ச்சி அவர் மேல எப்படி ஏற்பட்டது. எங்க குடும்பத்துல எல்லாருமே பாத்தீங்கன்னா திமுக இருப்பாங்க அல்லது கம்யூனிஸ்ட் இருந்தாங்க. எங்க அப்பா கூட பிறந்தவங்க ஒரு 5 பேர், மீதி எல்லாருமே பாத்தீங்கன்னா அப்படிதான் இருந்தாங்க. இவர் ஒருத்தர் மட்டும்தான் இந்த ஏடிஎம்கேல இருந்தார். இந்த கவர்ச்சிக்கு என்ன காரணமா இருந்தது, என்ன ஒரு நானும் வந்து நான் உளவியல் துறையில தான் இருக்கேன். எனக்கு வந்து அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒன்றும் புரிதல் இல்லை. ஒரு அந்த கட்சிக்காக வந்து பாத்தீங்கன்னா இந்த ஓட்டு கேட்கும் போது அவர் போலீஸ்காரங்க அடிச்சிருக்காங்க. நான் வந்து காலேஜ் படிக்கிற டைம்ல அந்த கட்சிக்காக அந்த ஓட்டு கேட்டு போகும்போது அந்த 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 டிராக்ல கூட்டு போவோம் பாத்தீங்களா வாக்காளர்களை, அந்த அளவுக்கு வந்து கண்மூடித்தனமா இருந்தார். எனக்கு வந்து அவர் மேல வந்து வருத்தம் அது ஒண்ணு மட்டும் தான் இருந்தது. இந்த மாதிரி கவர்ச்சிக்கு வந்து அவர் என்ன பண்ணார் சார், எனக்கு ஒன்றும் தெரியல. நான் இந்த இப்ப இருக்கிறதுனால உங்களுடைய இன்புட் நான் இருந்தா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் இது குறித்து. அவர் வந்து அதாவது ஆனந்த விகடன் மதன் ஒரு கேள்வி பதிலுக்கு ஒரு தடவை பதில் சொன்ன மாதிரி, எம்ஜிஆரோட அழகு யாருக்கு வரும்? உண்மையிலேயே ரொம்ப அழகானவர் அவர், ரொம்ப அழகானவர். அவருக்கு நானு அதாவது இந்த மாதிரி பேசுவதற்கு எனக்கே கொஞ்சம் கூச்சமா இருக்கு. ரோஜாவில செஞ்ச உடம்பு மாதிரி இருந்துச்சு அவருடைய உடம்பு, ரோஜா மலர்கள். அதனால இதெல்லாம் வந்து நம்ம ஊரை சேர்ந்தவர்கள் நாம வந்து இந்த நிறமா இருக்கிறதே ஒரு பெரிய செய்தியா நம்ம ஊர்ல இருக்கவர்கள் வச்சுக்கோங்க. சேப்புப்பா, அப்பா என்ன சேப்பு அப்படின்னு சொல்ற அளவுக்கு சிகப்பா இருக்கிறது. ஏன் இந்த நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் மத்தியில சிகப்பின்னு பேர் இருக்கும். சோ அதனால அது அவருக்கு ஒரு பெரிய இதா இருந்துச்சு. ரொம்ப கேர்ஃபுல்லா அவர் தன்னுடைய இமேஜை பாதுகாத்துக்கிட்டார். இன்னொன்னு, நீங்க அவர் புரூக்லின் மருத்துவமனையில் இருக்கும் பொழுது அவர் பேப்பர் படிக்கிற மாதிரி இருக்கிற இதெல்லாம் பாத்தீங்கன்னா கூட ரொம்ப அந்த கண்ணாடியே இவ்வளவு பெருசா இருக்கும், பூத கண்ணாடி மாதிரி இருக்கும். அப்ப கூட அவரிடத்தில் வந்து ஒரு நேர்த்தி இருந்துச்சு. எம்ஜிஆர் ஒரு நாளைக்கு 4 முறை 5 முறை சட்டை மாத்துவார், போட்டுக்குவார். ரொம்ப அந்த பொது வாழ்க்கையில இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமானது. ஆனால் அவர் பழகின ஆட்கள் எல்லாம் ரொம்ப சாதாரணமான ஆட்கள். ஒரு சாதாரண ஒரு பாட்டி வந்து கோலி சோடாவை கொண்டு வந்து கொடுத்துட்டு, எனக்கு 2 மகன்கள், உங்களுக்கு எத்தனை பேருன்னு கேட்க, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச கதைன்னு நினைக்கிறேன். அந்த அம்மா சொல்லுது, எனக்கு 2 மகன்யா, ஒரு மகன் பட்டாளத்துல இருக்கான், இப்ப இன்னொரு மகன் நீதான்யா நடிச்சிட்டு இருக்கல்ல அப்படின்னு அந்த அம்மா சொல்றது. அதுதான் அந்த கோலி சோடாவோட இருக்கிற அந்த அம்மாவை அணைச்சுக்கிற எம்ஜிஆர். அதுக்கு கூட ஒரு மனசு வேணும். ஏன்னா நீங்க 5 முறை சட்டை மாத்திக்கிட்டு யுடிகுலோன் போடுற ஆளு அந்த மாதிரி ஒரு பாட்டியை அணைச்சிக்க முடியுமான்னு தெரியல எனக்கு. அதனால எம்ஜிஆர் இந்த மாதிரி அப்புறம் டக்குன்ட்டு அவரு கள்ளக்குடி போராட்டம் 53ல நடக்குது. நடந்து அதுல பெரிய கள்ளக்குடி ஹீரோவா கலைஞர் மாறிடுறாரு. 5 மாதம் சிறை தண்டனை அதெல்லாம் முடிச்சுட்டு எக்மோர் ஸ்டேஷன்ல வந்து இறங்குறாரு. அவரை அழைச்சிட்டு போறதுக்கு ஏகப்பட்ட கூட்டம், கலைஞரும் பதிஞ்சிருக்கார், மற்றவர்களும் பதிஞ்சிருக்காங்க. அந்த கூட்டத்துல அவரால் வந்து இறங்கி ட்ரெயினை விட்டு இறங்கி வெளியே வர முடியல. எம்ஜிஆர் அவரை வந்து அலக்கா தூக்கி படத்துல தூக்குற மாதிரி வெளியில கொண்டு வந்துடுறாரு, சினிமால பண்ற மாதிரியே. அதுல அவருடைய ரொம்ப விலை உயர்ந்த வாட்ச் காணாத போயிடுது. கலைஞர் அதை எழுதுறார், அவருடைய இரங்கல் செய்தியில இந்த செய்தியெல்லாம் கூட எழுதுறார். அதனால எம்ஜிஆர் இடத்தில் இருந்த ஆளுமைக்கு என்ன காரணம் சொல்றது, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவர் வந்து கையசைச்சா அப்படியே புல்லரிச்சு போன ஆட்கள் உண்டு.
அதுக்கு என்ன காரணம் சொல்ல முடியும்? சிலதுக்கெல்லாம் காரணம் சொல்ல முடியாது இல்லையா? அதனால அவருக்கு அந்த வசீகரம் இருந்தது, அந்த கவர்ச்சி இருந்தது. அவரை அழகான பேச்சாளர்லாம் ஒண்ணும் கிடையாது. அவர் பேசுவது யாருக்கும் புரியவே புரியாது. இந்த ஸ்பூல் தொடர்ந்து ஓடிட்டே இருக்க மாதிரி அவர் சென்டென்ஸ் ஆரம்பிச்சு அதை முடிக்கிறதுக்குள்ளரையும் போரும் ஆயிடும். ஆனால் அதெல்லாம் பத்தி யாரும் எதுவும் கவலையே படும். அவர் பேசுவதை பற்றி யாருக்கும் கவலை இல்லை. அவர் முகத்தை பார்த்தால் அண்ணாவுக்கு அண்ணா அவரை எடை போட்ட மாதிரி யாரும் எடை போடல. அவர் முகத்தை காட்டினா 30,000 வாக்குகள்னு அண்ணா சொன்னது ரொம்ப சரி. அதனால நான்லாம் ஓடி போய் அவரை அப்படியே பார்த்து வியந்திருக்கேன். எப்படி இந்த மனுஷன் இப்படி இருக்காருந்ததே இல்லைன்னு தோணாது. பட் அப்படி இருந்தார். அவர் இன்னொன்னு கூட நான் சொல்லணும்னு நினைச்சேன். பல படித்தவர்களுக்கு அவர் நிறைய வாய்ப்பு கொடுத்தார் அவருடைய கட்சியில. அதிமுகவுல உங்களுக்கு அந்த அளவுக்கு குண்டர்கள் இப்படிலாம் இருந்தாங்கன்னு சொல்ல முடியாது. நிறைய வக்கீலுக்கு படிச்சிருந்தா இவர் வீரமணி என்கிட்ட சொன்னார், இவர் MABL படிச்சிருக்காரு, இவர் BSc இப்படிதான் அறிவுப்படுத்துவாராம் எல்லாரையும். அவர் படிக்கலனா கூட அந்த உள்ளம் இருக்குல்ல, அது ஒரு பெரிய உள்ளம். அப்புறம் அவரோட இருந்த யாருமே 100 பேர் இருந்தாங்கன்னா கிட்டத்தட்ட 90 பேர் அவரை வேந்துதான் பேசுறாங்க. 10 பேர் அவரை விட்டு வெளியே வந்தவர்கள் வேணா அவரை பத்தி நிறைய குறை சொல்லலாம், அவருக்கு அறிவு கிடையாது, அது கிடையாது, அதெல்லாம் சொல்லலாம். அவருக்கு எப்படி இருக்கும்? 3வது படிச்ச ஒரு ஆளுக்கு எப்படி இவர் அளவுக்கு அறிவு இருக்கும்? அல்லது இவருக்கு கிடைச்ச அந்த மாதிரியான அறிவு சேர்க்கை இவருக்கு எப்படி வர முடியும்? அதனால எனக்கு தெரியல அது சரியான இதான்ட்டு. பட் அவரால் சீக்கிரம் புரிஞ்சுக்க முடிஞ்சது. என்கிட்ட ஒரு IAS அதிகாரி சொன்னார், சத்துணவு பத்தி அவர் பேசிட்டு இருக்கும்போது பெரிய மறுப்பு வந்துச்சு, அதெல்லாம் எனக்கு தெரியாது, நம்ம பண்ணியே தீரணும்னு சொல்லிட்டாரு எம்ஜிஆர். 1 ரூபாய்க்கு 1 படி அரிசி நம்மளால போட முடியல, அண்ணாவால போட முடியல. 2 மாதம் 3 மாதம் போட்டுட்டு அதிகாரிகள் அதெல்லாம் போடவே முடியாதுட்டாங்க. இத்தனைக்கு 5 கோடி தான். அப்ப 180 கோடி ரூபாய் நம்முடைய பட்ஜெட். அதுல 4 5 கோடியோ தான் இது அரிசி. அண்ணா விட்டுட்டார். He yielded to the officials. எம்ஜிஆர் சொல்லிட்டார், அதெல்லாம் எனக்கு தெரியாது, அது பண்ணணும்ட்டார். ஸோ 100 கோடி 82ல உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது அப்ப இவங்க சொல்றாங்க திங்கள்ல இருந்து வெள்ளி வரைக்கும் சாப்பாடு போடும். அப்போ மீதி 2 நாள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு எம்ஜிஆர் கேட்கிறார். அதனாலதான் 7 நாளும் சத்துணவு. ஸோ அதனால இந்த மாதிரி கொஞ்சம் அதாவது ஸ்ட்ரீட் ஸ்மார்ட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி. அதுக்கப்புறம் அந்த அந்த நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ் சொல்லுவாங்க, அதெல்லாம் எம்ஜிஆர் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். நன்றி சார். நன்றி. நன்றி சுரேஷ். அடுத்த பங்கேற்பாளர் கேள்விகள் ஏதாவது இருக்குங்களா மேடம்? நீங்க இப்போ சுபாஷ் மேடம், நீங்க ஏதாவது உங்க கேள்விகள் கருத்துக்கள் ஏதாவது இருக்குங்களா? கேள்விகள் கருத்துக்கள் எது இருக்கவே இல்லை என்றால் நான் என்னோட இறுதி கருத்தாக சிலவற்றை பதியலாம். மிக சிறப்பான முறை டாக்டர் கண்ணன். அதாவது நீண்ட காலமாக, அதாவது எம்ஜிஆர் அவர்களுடைய பல்வேறு பரிமாணங்களை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும், அதனை தமிழ் மரபு அறக்கட்டளை நிகழ்ச்சியில் ஒன்றாக செயல்படுத்த வேண்டும் என்ற ஒரு விருப்பம் எங்களுக்கு இருந்தது. அதனை இந்த உரை சாத்தியப்படுத்தி இருக்கின்றது. அவருடைய படிப்படியான எம்ஜிஆர் அவர்களது படிப்படியான வளர்ச்சி, அவருடைய ஆளுமை என்ற வகையில் அதை எப்படி அவர் சாத்தியப்படுத்தினார் என்ற பல தகவல்களை உங்களுடைய இந்த உரை நல்ல வகையில் எங்களுக்கு மற்றும் இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு வழங்கி இருக்கின்றது. அரசியல் ரீதியான பார்வை அல்லது கருத்துகள் அல்லது கொள்கைகள் என்று வரும்போது அதனை பற்றி நாம் அதிகமாக இங்கே விவாதிக்க தேவையில்லை. அது ஒவ்வொரு அரசியல் கட்சிகளின் கொள்கைகள் பற்றி அதிகமாக இங்கே நாம் உரையாட வேண்டிய தேவையில்லை என்பது தமிழ் மரபு அறக்கட்டளை நோக்கம். ஆனால் மிக முக்கியமாக இந்த கலந்துரையாடல் மிக ஆரோக்கியமான வகையில் தான் நல்ல வகையில் சென்றது. அது இந்த மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் இருக்கின்றது. ஏனென்றால் தற்சமயம் அரசியல் பற்றிய பேச்சுக்கள் என்பது மிகவும் ஒரு சென்சிட்டிவிட்டி இருக்கின்ற ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கின்றோம். ஆக அதை ஒரு வகையில் ஒதுக்கிவிட்டு ஒரு தனி மனிதராக எம்ஜிஆர் என்ற ஒரு ஆளுமையை பற்றி பேச வேண்டிய ஒரு தேவை நமக்கு இருக்கின்றது. அதனைத்தான் இந்த உரை நிகழ்ச்சி இன்று சாத்தியப்படுத்தி இருக்கின்றது என்று கருதுகிறேன். தனிப்பட்ட வகையில் எனக்கு அவருடைய கடுமையான உழைப்பு ஆச்சரியப்படுத்துகிறது. ஒரு மனிதர் தனது நேரத்தை மிக சரியாக அவரால் ஆளுமையாக அதை சரியாக அவரால் வழிநடத்தி கொண்டு செல்ல முடிந்தது, தன்னை மேம்படுத்திக் கொள்ள முடிந்தது. தன்னுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் தனது வளர்ச்சியையும் அவர் கட்டமைத்துக் கொண்ட அந்த முறை என்பது அது பலருக்கும் ஒரு நல்ல ஒரு படிப்பினையாக அமையும் என்பது மிகவும் நல்ல ஒரு தகவலாக நான் கருதுகிறேன்.
அதோடு அதாவது ஒரு ஜெனரேஷன் கேப் என்று இருக்கின்றது. கடந்த நூற்றாண்டில் உள்ள இளைஞர்களுக்கு பல செய்திகள் தெரிந்த பல செய்திகள் இந்த காலத்து இளைஞர்களுக்கு அந்த செய்திகள் சென்று சேர்வதற்கு வாய்ப்பாகவும் இந்த நிகழ்ச்சி அமைந்தது என்பதை நாம் காண்கிறோம். அந்த வகையில் மிகச்சிறந்த ஒரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு எல்லோருக்கும் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு தமிழ் மரபு அறக்கட்டளையின் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக்க நன்றி மேடம். எம்ஜிஆர் என்ற தலைப்பில் ஆக்சுவலா மருதூர் கோபாலன் மேனன் ராமச்சந்திரன், அந்த எம்ஜிஆர் என்ற ஃபுல் ஃபார்மே நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். நம்ம அந்த அளவுக்கு அவர் மக்கள்கிட்ட ரீச் ஆயிட்டாரு. கிட்டத்தட்ட ஒரு அரை நூற்றாண்டு கால அரசியல். நம்ம அந்த திரை கவர்ச்சியை மட்டும் இப்ப உள்ள இளைஞர்கள் சில பேர் பாக்குறாங்க. இப்ப இளைஞர்கள் ஏன் இப்ப உள்ள அரசியல் வரவங்க கூட அந்த திரை கவர்ச்சியை மட்டுமே முன்னிறுத்திட்டு நம்மளும் ஒரு பெரிய முதலமைச்சரா நாளைக்கே போட்டி போட்டு முதலமைச்சர் ஆயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் அவர் அதுக்கு முன்னாடி அவர் திமுக பொருளாளர் காங்கிரஸ்ல இருந்தாரு. அவர் களத்துல என்னென்ன பணியாற்றினாரு, குரல் கொடுத்தாரு, படங்கள்ல என்ன சமூக நல கருத்துக்களை சொன்னாரு, அதுல என்னென்ன அவர் எம்ஜிஆர் ஆல்ரெடி நம்ம ராஜேஸ்வரி மேடம் சொல்லிட்டு மதுரையில இருந்து அவங்க ஒரு எம்ஜிஆர் பத்தி ஒரு டாபிக் பேசியிருந்தாங்க. அவங்களுக்கு எம்ஜிஆர் பத்தி கிட்டத்தட்ட எத்தனையோ புத்தகங்கள் எழுதிருக்காங்க, 24 புத்தகம், நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காங்க. பேராசிரியர் ராஜேஸ்வரி மேடம் அவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி அவர் திரைப்படத்துல ஒரு சின்ன இது குடிக்கிற மாதிரி சீனோ இல்ல புகைக்கிற மாதிரி காட்சிகளோ கூட அவரு தவிர்த்துருவாரு. இளைஞரை நல்வழி கெட்ட வழியில கொண்டு போயிடக்கூடாது. அவருக்கு நான் கூட ஒரு படம் பார்த்தேன், அவர் குடிச்ச மாதிரி நடிக்கிற மாதிரி ஒரு படத்துல வந்திருக்கு. அந்த படத்துல கூட குடிச்ச மாதிரி குடிச்சிட்டு நடிக்கிற மாதிரி ஒரு சீன் உளர்ற மாதிரி அந்த மாதிரிதான் இருப்பாரு ஒழிய இப்ப உள்ள படங்களை பாருங்க, நடிகர்கள் யாரா இருந்தாலுமே ஒரு குடிக்கிற சீன் புகைப்பட சீன்றது அந்த காட்சி இயல்பா வெகு இயல்பா சர்வசாதாரணமா வச்சிருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு படத்துல கூட அந்த மாதிரி ஒரு காட்சி அமைப்பு இல்லாம ஒரு சமூக நல கருத்துக்கள் மக்கள் நலன் கருத்துக்களை அதுல இது பண்ணி ஒரு இயக்கத்தை கலை அரசியலும் இருந்து திரைத்துறையும் ஒன்னா பயணித்து அவர் அதுக்கப்புறம் ஒரு தலைவராகி 3 முறை முதல்வராக இருந்து நிறைய திட்டங்களை வகுத்து அவர் இது பண்ணாரு. அதையே இப்ப உள்ள இளைஞர்களோ அல்ல அடுத்த அரசியல்ல இறங்கக்கூடியவர்களும் மனதில் கொண்டு மக்கள் பிரச்சனைகளுக்காக குரல் கொடுத்து அதுக்கப்புறம் நீங்க களத்துல போராட்டம் பண்ணி அந்த மாதிரி நீங்க அடுத்த கட்ட தலைவர்களா வர்றதுக்கு முயற்சி பண்ண, அதை விட்டுட்டு ஒரு வெறும் திரை கவர்ச்சி ஒரு சினிமா மாதிரியே யதார்த்த வாழ்க்கையும் அதே மாதிரி போட்டு குழப்பிக்கிட்டு அந்த மாதிரி நம்ம பண்றது ஒரு வரையறுக்கத்தக்க விஷயம் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். அந்த வகையில திரு டாக்டர் கண்ணன் சார் அவர்கள் சூடானில இருந்து ஐக்கிய நாடுகள் சபையில பணியாற்றி கொண்டிருக்கும் திரு கண்ணன் சார் எம்ஜிஆருடைய வரலாறு ஆக்சுவலா அவருக்கு அண்ணாவை பத்தி பேசணும்னு சொல்லி முன்னாடி மேடம் சொல்லியிருந்தாங்க. அது 300 முறை கண்டிப்பா பேசுவார்னு நினைக்கிறேன். அவர் அதை பத்தியும் புத்தகம் எழுதியிருக்கிறார். எம்ஜிஆருடைய வாழ்க்கை வரலாறு அப்படின்ற தலைப்புல இன்று கிட்டத்தட்ட காமராஜர்ல இருந்து அண்ணா, பெரியார், கலைஞர், ஜெயலலிதா உட்பட ரஜினிகாந்த் கமலையும் சேர்த்துட்டாரு. அதுல அவங்க விஷயங்களும் வந்துருச்சு. எல்லாத்தையுமே அவர் கவர் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஒரு சிறந்த அனுபவமாக அவர் அந்த எழுதிய புத்தகங்களிலிருந்து அவர் உரை நல்ல சிறப்பான உரையாக அமைந்தது. இதிலிருந்து நல்ல விஷயங்களை நாம் எடுத்துக்கொண்டு அடுத்த நம்ம நகருக்கு இந்த இளைஞர்களும் அடுத்து நம்ம உலக தமிழர்களும் நல்ல விஷயங்களை எடுத்துக்கொண்டு, ஏன்னா ஏற்ற இருக்கும். சில பேர் சொல்லுவாங்க ஒருத்தர் ஒரு சாதனையாளர் ஆயிட்டோம்னா அவர் பிறக்கும் போதே அவருக்கு பின்னாடி ஒளிவட்டம் தெரிஞ்சிச்சு, அவர் யானையை அடக்குனார், சின்ன வயசுலயே முதலைய அடக்குனாரு அப்படின்லாம் கதை சொல்லுவாங்க. அந்த மாதிரி இல்லாம அவருடைய நல்ல விஷயங்கள், கெட்ட விஷயங்கள், ஏற்ற இறக்கங்கள் அப்படின்னு ஒரு பன்முகத்தன்மையோட அவர் ஒரு இயல்பா ஒரு யதார்த்தமா எம்ஜிஆருடைய வாழ்க்கையை அவர் அணுகுனது உரையாற்றினது மிக சிறப்பான ஒரு யதார்த்தமான உரையாக அமைந்தது. அந்த வகையில் திரு கண்ணன் சார் அவர்களுக்கு தமிழ் மரபு அறக்கட்டளை சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் அடுத்து ஒரு அண்ணா பற்றி அவருடைய உரையில் நம்ம சந்திப்போம். அடுத்து நாளை நம்ம ஒரு சிறப்பு நிகழ்வாக இந்த வெள்ளி, சனி, ஞாயிறு தொடர்ந்து 3 நிகழ்ச்சிகள் இருக்கின்றன. நாளையும் தொல்லுயிரியல் அப்புறம் மரபு சார்ந்த கைவினைப் பொருட்கள் பற்றிய தலைப்பில் ஒரு உரை இருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை பர்மா தமிழர்கள் வரலாறு அப்படின்ற தலைப்புல ஒரு உரை இருக்கிறது. அதை பற்றிய அறிவிப்புகள் நம்ம ஆல்ரெடி தமிழ் மரபு அறக்கட்டளை வலைப்பக்கத்திலும் முகநூல் பக்கத்திலும் பகிர்ந்திருக்கோம். தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள்ல ஒரு பயனுள்ள தலைப்புகளை தமிழ் மரபையும் வரலாறையும் மீட்டெடுத்து பேணி பாதுகாத்து நல்ல விஷயங்களை நம்ம உலக தமிழர்களாக ஒன்றிணைந்து நம்ம கொண்டு செல்வோம். அனைவருக்கும் நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து நிகழ்ச்சி நிறைவு செய்து கொள்வோம். நன்றி.